بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, சூனியம் உண்மை என்று சொல்லி சூனியத்தால் மக்களுக்கு எப்படி எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தலாம், அல்லாஹ் எப்படி பிறர் மீது தான் நாடிய நேரத்தில் நாடிய விதத்தில் நாடியவாறு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றானோ அதுபோன்று சூனியத்தை நம்பக்கூடியதன் மூலமாக சூனியம் செய்வதன் மூலமாக சூனியக்காரர் என்று சொல்லக்கூடியவர்கள் இப்படி பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்று ஒரு கூட்டம் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்படி நம்பக்கூடியது அல்லாஹ்வுக்கு இணையற்பிக்கக்கூடிய மிகப்பெரிய மாபாதக செயல் என்பதை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பிரச்சாரம் செய்து வருகின்றது. இந்த பிரச்சாரத்திற்கு பதில் சொல்ல திராணியற்றவர்கள் சூனியத்தை நியாயப்படுத்தி இப்படி சூனியம் என்பது உண்மைதான், சூனியத்தின் மூலமாக பிறர் மீது தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்று சொல்லி அவர்கள் பிரச்சாரம் செய்து வருகின்றார்கள். நாம் சொல்லக்கூடிய அந்த பிரச்சாரத்திற்கு பதிலளிக்க முடியாமல் அவர்கள் அதில் சில குறுக்கு கேள்விகளை கேட்டு இந்த சூனியக்கார கும்பல் சில வீடியோக்களை வெளியிட்டிருந்தார்கள். அதற்கு நாம இரண்டு விதமான மறுப்புகளை நாம் ஏற்கனவே தெளிவுபடுத்தி இருந்தோம். சூனியக்காரர்களுக்கு சூடான பதில் என்ற தலைப்பிலையும் சூனியக்காரர்களுடைய புரட்டுவாதங்கள் என்ற தலைப்பிலையும் இரண்டு மறுப்புகள் வெளியிடப்பட்டிருந்தது. அதற்கு மறுப்பு சொல்கின்றேன் என்ற பெயரில் தவறான வாதங்களை எடுத்து வைத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு பதிலளிக்கத்தான் இந்த மூன்றாவது மறுப்பை நாம இப்பொழுது வெளியிடுகின்றோம். இந்த சூனியக்கார கும்பலை பொறுத்த வரைக்கும் சூனியக்காரர் அவர் என்ன செய்கின்றார், அவர் இப்பொழுது தௌஹீத் ஜமாத்தோடு நான் விவாதத்திற்கு தயார் என்ற ரீதியில இப்பொழுது அறைகூவல் விட்டு வருவதாக சில தகவல்கள் வந்தன. இந்த வீடியோவிலையும் நான் விவாதத்துக்கு தயார் என்று நமக்கு போட்ட மறுப்பிலையும் அவர் கூறியிருக்கின்றார். அந்த சூனியக்காரர் குறித்து சில செய்திகளை முதல்ல நாம பதிவு செய்து கொள்கிறோம் சகோதரர்களே. முதல்ல எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் இந்த சூனியக்காரரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய ஸ்ரீலங்காவினுடைய கிளையாக இருக்கக்கூடிய SLDJ கிளையில பணியாற்றி கொண்டிருந்தார். அப்படி அவர் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சூனியம் சம்பந்தமாக தௌஹீத் ஜமாத்தினுடைய நிலைப்பாடுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை அவர் கூறுவதாக எடுத்து வைப்பதாக மக்கள் முன்னிலையில எடுத்து வைப்பதாக தகவல்கள் நமக்கு வருகின்றன. அப்ப நம்ம அப்படி இந்த மாதிரியான தகவல் நமக்கு வரும்போது நம்ம என்ன பண்றோம், தௌஹீத் ஜமாத்தினுடைய கிளையாக இருக்கக்கூடிய SLDJ கிளையில இருந்து கொண்டு தௌஹீத் ஜமாத்தினுடைய நிலைப்பாடுக்கு எதிராக ஒருவர் பேசுவாரே ஆனால் அது சரியில்லை. அப்படி அவர் பேசுவதாக இருந்தால் தௌஹீத் ஜமாத்தினுடைய அறிஞர்களோடு அவர் விவாதம் பண்ணணும். விவாதம் பண்ணி அதில் அவர் உண்மையாளராக இருந்தால் தன்னுடைய கருத்து சரியானதுதான் என்பதை அவர் நிலைநாட்டி விட்டு அதுக்கப்புறம் தான் அவர் அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து செல்லலாம் என்று சொல்லி நாம் என்ன செய்யறோம், SLDJ நிர்வாகிகளிடத்துல இது குறித்து நாம மெயில்கள் வாயிலாகவும் தொலைபேசி வாயிலாகவும் எழுத்துப்பூர்வமா நாம அழைப்பு விடுக்கின்றோம். அந்த சூனியக்காரரை இது சம்பந்தமா நாம விவாதத்துக்கு அழைக்கின்றோம், இந்த செய்தியை கொண்டு போங்க என்று சொல்லி. அப்ப இந்த செய்தியை SLDJ நிர்வாகிகள் அங்கே கொண்டு போகும் பொழுது அந்த சூனியக்காரர் என்ன செய்யறாருன்னா பட்டும் படாம விவாதத்துக்கு தயார் என்பது போல ஒரு பதிலை அனுப்புகின்றார். அப்ப நம்ம தௌஹீத் ஜமாத்தினுடைய மாநில நிர்வாகத்தின் சார்பாக மாநில பிரதிநிதிகள் சகோதரர் அப்பாஸ் அலி மற்றும் SSU சைஃபுல்லா ஆஜா ஆகிய இருவரையும் நாம் என்ன செய்யறோம், ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பி வைக்கின்றோம். அப்ப இந்த சூனியக்காரரை விவாதத்திற்கு அழைத்து நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய மாநில நிர்வாகத்தின் சார்பாக அழைப்பு விடுக்கின்றார்கள். அழைப்பு விடுத்தால் இந்த சூனியக்காரர் இப்ப விவாதத்துக்கு தயார்னு சொல்லி வாய்ச்சவிடால் விடுகின்றாரு. இந்த சூனியக்காரர் என்ன செய்திருக்க வேண்டும், நான் விவாதத்துக்கு தயாரு, நான் உங்களோட விவாதம் பண்ண வர்றேன் என்று சொல்லி வரணுமா இல்லையா? ஆனால் அப்பொழுது அவர் விவாதிக்க முன்வரவில்லை. விவாதத்திற்கு வராமல் பின்வாங்கி ஓடிவிட்டார். அப்படி ஓடக்கூடிய நிலையில நம்ம சகோதரர் என்ன பண்றாங்க, அங்கே போய் விவாதத்துக்கு கூப்பிடுறோம், விவாதத்துக்கு வரமாட்டேன்றாரு என்ற உடனேயே சூனியம் சம்பந்தமான தௌஹீத் ஜமாத்தினுடைய நிலைப்பாடை விலக்கி அங்கே பல பகுதிகளில் பிரச்சாரம் செய்துவிட்டு திரும்பி விடுகின்றார்கள். இப்படிப்பட்ட நிலையில என்ன ஆகுதுன்னா இந்த சூனியக்காரர் ஒரு மோசமான ஒரு செயலை செய்து உலகத்தில் இதுவரைக்கும் யாரும் செய்யாத, யாரும் கற்பனை கூட பண்ணி பார்த்திராத மிக கேவலமான ஒரு வேலையை செய்கின்றார். அப்படி ஒரு கேவலமான வேலையை செய்து கையங்களவுமாக மாட்டி கையங்களவுமாக பிடிபடுகின்றார். அப்படி கையங்களவுமாக அவர் பிடிபட்டக்கூடிய நேரத்தில் அப்ப நம்ம வீடியோ ஆதாரம், ஆடியோ ஆதாரம், எழுத்துப்பூர்வமான ஆதாரங்கள் மாட்டுகின்றன. மாட்டினோனையும் தௌஹீத் ஜமாத்துடைய SLDJ கிளை அவரை நீக்குகின்றது. அப்படி நீக்கும் பொழுது அவர் என்ன செய்யறாரு, வீடியோ ஆடியோ எல்லாம் வெளியிட்டாதீங்க
எனக்கு ரொம்ப கேவலமாயிரும், நான் இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு வேலையை நான் செய்து விட்டேன், இனிமே நான் தாவா களத்தில் இருக்க மாட்டேன், தாவாவிலிருந்து முற்றிலுமாக நான் ஒதுங்கி விடுகின்றேன் என்று சொல்லி கெஞ்சுறாரு. அதனால நம்ம என்ன பண்றோம், சரி ஓகே தாவால இருந்து ஒதுங்கிறேன்னு சொல்றாரு, அதனால இவரை பத்தி நாம அம்பலப்படுத்த வேண்டாம் என்ற அடிப்படையில நாம அந்த ஆதாரங்களை வெளியிடவில்லை. இதுதான் நடப்பு சகோதரர்களே. இப்ப என்னன்னா, இப்படி தாவா களத்திலிருந்து ஒதுங்கிக் கொள்வதாக சொன்ன அந்த நபர் தான் இப்ப விவாத சவடால் விடுகின்றார். விவாதத்திற்கு தயார், விவாதத்திற்கு நான் ரெடியாக இருக்கின்றேன் என்று சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கின்றோம். முதல்ல நாம நம்மளுடைய செலவுல நம்முடைய மாநில பிரதிநிதிகளை ஸ்ரீலங்காவிற்கு அனுப்பி ஸ்ரீலங்கால போய் இவரை விவாதத்துக்கு கூப்பிடுறோம். அப்ப விவாதத்துக்கு வரல, அப்ப தவ்ஹீத் ஜமாத் விவாதித்த அறைகூலை ஏற்றுக்கொள்ளாமல் பின்வாங்கி ஓடக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் இப்ப என்ன செய்யறாரு, இப்ப இப்படி கேவலப்பட்ட நிலையை எடுத்த பிறகு ஒதுங்கிய பிறகு என்ன செய்யறாருன்னா, நான் விவாதத்துக்கு தயாரு. காரணம் என்ன, நாம வலியக்க போய் கூப்பிடும் பொழுது வரவில்லை, இப்பொழுது வருகின்றேன் என்று சொல்கின்றார் என்றால் இதுல ஒரு உள்நோக்கம் இருக்கின்றது. அந்த உள்நோக்கத்தை நாம தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த செய்தியை நாம உங்களுக்கு சுட்டி காட்டுகின்றோம். அதாவது இப்படிப்பட்ட ஒரு கேவலப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டதுனால சமுதாயத்தில் தனக்கென்று ஒரு அங்கீகாரம் வேண்டும். தவ்ஹீத் ஜமாத்தோடு விவாதிக்க விட்டால், ஒரு விவாதம் செய்து விட்டால் சமுதாயத்தில் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்துவிடும். தாவா களத்தில் இருந்து ஒதுங்குவதாக முதல்ல சொன்னாரா இல்லையா? இப்ப நாம விவாதத்துக்கு நம்மளை கூப்பிடுறாரு, அவரை எதிர்த்து நாம விவாதம் பண்ண நாம அவருக்கு எதிராக அமரும் பொழுது தாவா களத்தில் சேர்ந்த மாதிரி ஆயிருமா இல்லையா? அப்ப நான் பாருங்க தாவா களத்தில் நான் குதிச்சிட்டேன்ல என்று மக்களுக்கு காட்டிக் கொள்வதற்காகவும் அதே நேரத்தில் தனக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும் என்பதற்காகத்தான் இப்ப இந்த விவாத அறைகூலை அவர் விட்டு வருகின்றார். இப்ப முதல்ல விவாதத்திலிருந்து பின்வாங்கி ஓடினாரு, இப்ப விவாதத்துக்கு தயார்னு முன் வர்றாரு. இப்படி நாம இந்த விவாத அறைகூலை இப்பொழுது நாம் விடுக்கக்கூடிய விவாத அறைகூலை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். என்ன காரணம், எஸ்எல்டிஜெஸ் அவர்கள் கூட இதுக்கு உடன்பாடு இல்லை. இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆளோடைய விவாதம் பண்றீங்க என்று சொல்லி நம்முடைய எஸ்எல்டிஜெஸ் அவர்கள் கூட கேட்டார்கள். ஆனால் இப்ப இவருடைய அவதூறு பிரச்சாரம் அதிகமா போய் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு தடவையும் அவர் ஒரு பதில் சொல்ல, நம்ம அதற்கு எதிராக வீடியோ வெளியிட, அதற்கு அவர் ஒரு வீடியோ வெளியிட, இந்த மாதிரியான ஒரு நிலையை போகும் பொழுது வெளிநாட்டு சகோதரர் என்ன சொல்றாங்கன்னா, கான்டாக்ட் பண்ணி பல தரப்புல இருந்தும் பல நம்மளுடைய சகோதரர்கள் தொடர்பு கொண்டு இவர் என்னமோ தான் சொல்றதுதான் சரி என்பது போல கருத்தை மக்கள் மத்தியில பதிவு பண்ணி கொண்டிருக்கிறார். தன்னுடைய கருத்து சரியானதா இருக்கிறதுனால தான் விவாதிக்க வராமல் தவ்ஹீத் ஜமாத் அறிஞர்கள் பின்வாங்கி ஓடுகின்றார்கள் என்ற ஒரு கருத்தை அவர் பதிவு செய்துகிட்டு இருக்காரு. அதனால இப்படி ஒரு வீடியோ நம்ம போடுறோம், அவர் ஒரு பதில் என்ற பேர்ல வீடியோ போடுறாரு, அம்பலப்படுத்த முடியல. விவாதத்தின் மூலமாக விவாதத்தில் இவரை நேரடியா கொண்டு உட்கார வச்சாதான் இவரை முழுமையா அம்பலப்படுத்த முடியும். இவர் அசத்தியத்துல தான் இருக்கின்றார். சூனியம் என்பது, சூனியத்தை நம்புறது அல்லாஹ்வுக்கு இணையற்பிக்கக்கூடிய ஒரு மாபாதக செயல் என்பதை நிரூபித்த மாதிரி ஆகும். அதே நேரத்தில் இவருடைய உண்மை முகமும் வெளிப்படும். அப்படின்றத நாம விவாதத்தின் மூலமாக வெட்ட வெளிச்சமாக்க வேண்டும் என்று நம்முடைய சகோதரர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அந்த அடிப்படையில இவர் விடுத்த முதல்ல நாம விடுத்த விவாத அறைகூலை இவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஓடித்தாரு. அதே நேரத்தில் இப்ப அவர் முன் வர்றாரு. எந்த அளவுக்குன்னா, நான் என் காசு செலவு பண்ணி என்னுடைய காசை போட்டு நான் இந்தியாவுக்கு வர்றேன் விவாதத்துக்கு, எப்படின்னு பாருங்க. அப்ப நோக்கம் விளங்குதா உங்களுக்கு? நாம நேரடியா அங்கே போகும் பொழுது ஏற்றுக்கொள்ளல. இப்ப அவருடைய காசை செலவு பண்ணி நான் என் காசு செலவு பண்ணி நான் இந்தியால உங்களோட விவாதம் பண்றேன், எப்படியாவது எனக்கு அங்கீகாரம் வேணும், எப்படியாவது தாவா களத்துல நான் உள்ள நுழைஞ்ச மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப துடிக்கிறாரு. அதனால நம்ம என்ன செய்யறோம், இவருடைய விவாத அறைகூலை ஏற்றுக்கொள்கிறோம். அவருடைய விவாத அறைகூலை வெறுமனே நாம ஏற்றுக்கொண்டு மொட்டையா போயிட மாட்டோம். தன்னுடைய வாதத்தில் உண்மையாளராக இருந்தால் இந்த வீடியோ வெளியிடப்பட்ட நாளிலிருந்து இருந்து 10 நாட்களுக்குள்ள நான் விவாதத்துக்கு தயார் என்று எழுத்துப்பூர்வமாக தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தினுடைய ஐடியாக இருக்கக்கூடிய இமெயில் ஐடி tndj@ymail.com என்ற இமெயில் முகவரிக்கு அவர் எழுத்துப்பூர்வமான ஒப்புதலை அனுப்ப வேண்டும். அப்படி அனுப்பும் பொழுது 5 தேதிகளை அவருக்கு தோதான 5 தேதிகளை தேர்வு செஞ்சு இந்த 5 தேதியில ஏதாவது ஒரு தேதியில நான் விவாத ஒப்பந்தம் போட நான் தயாரா இருக்கிறேன் என்று அவர் எழுதுவாரேயானால் அந்த 5 தேதியில
ஒரு தேதி நமக்கு ஏதுவான ஒரு தேதியை நாம தேர்ந்தெடுத்து நாம விவாத ஒப்பந்தத்தை வைத்துக் கொள்ளலாம் என்பதை நாம அவருக்கு பகிரங்க அறைகூவலாக விடுத்துக் கொள்கிறோம். இதுல சில முக்கியமான தகவல்களை நாம இந்த மறுப்புக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. அதாவது நாம இந்த மறுப்பு என்ற பெயர்ல 2 வீடியோக்களை முதல்ல வெளியிட்டு இருந்தோம். முதல்ல 2 மணி நேர வீடியோ ஒன்று வெளியிட்டோம். அதுல பாத்தீங்கன்னா அதுல இவர் கேட்ட அனைத்து வாதங்களுக்கு நாம பதில் சொல்லி இருந்தோம். அப்போ அதற்கு இவர் மறுப்பு என்று பேசும் பொழுது நான் கேட்ட பல கேள்விகளுக்கு அவருக்கு பதில் சொல்லலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. என்னடா இது, நம்ம ஏற்கனவே பதில் சொல்லிட்டோமே, இவர் பதில் சொல்லலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு என்று சொல்லி நாம அதுக்கப்புறம் இப்போ வீடியோ உட்கார்ந்து ஆய்வு பண்ணும் பொழுதுதான் சில செய்திகள் தெரிய வருகின்றது. அதாவது 1 மணி நேரமும் 59 நிமிஷமும் பேசிய முதல் மறுப்பு, சூனியக்காரர்களுக்கு சூடான பதில் என்ற தலைப்புல பேசினது முதல் மறுப்பு. அந்த மறுப்புல நம்முடைய ஊழியர்கள் அதை அப்லோடு செய்யும் பொழுது அந்த வீடியோ என்ன பண்ணிட்டாங்கன்னா 1 மணி நேரம் முதல் நிமிடத்திலிருந்து 1 மணி நேரம் 30வது நிமிடம் வரை உள்ள அந்த வீடியோவை 2ஆ ஸ்பிளிட் பண்ணும் பொழுது இந்த 30 நிமிட வீடியோவை கட் பண்ணிருக்கிறாங்க. அது நாம கவனிக்காம விட்டதுனால அது முழுமையா அந்த வீடியோ வெளியிடப்படாமல் போய்விட்டது. நாம onlinebj.comல இதை முழுமையாக இப்பொழுது நாம அதை அப்லோட் பண்ணி இருக்கிறோம். இதை மக்களுக்கு ஒரு கூடுதலான தகவலாக சொல்லிவிட்டு 2வது மறுப்பு சூனியக்காரர்களுடைய புரட்டுவாதங்கள் என்ற தலைப்புல 2வது மறுப்பை வெளியிட்டோம். முதல்ல சூனியக்காரர்களுக்கு சூடான பதில் என்ற தலைப்புல பேசும் பொழுது அதை நான் தான் பேசுறேன், நான் தான் அவருக்கு மறுப்பு கொடுக்கிறேன். அப்போ அவர் என்ன செய்யறாரு, சகோதரர் சையத் இப்ராஹிம் அவர்கள் எனக்கு மறுப்பு பேசியிருக்கிறார், அவருக்கு நான் மறுப்பு சொல்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கா தான் அவர் நம்ம மேல தாக்குதல் நடத்தல, ஒழுங்கா என்னைய திட்டாம தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. அதுக்கடுத்து சூனியக்காரனுடைய புரட்டுவாதங்கள் ஒண்ணு போட்டோமா, அதுல இவருடைய வண்டவாதங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு இவர் ஹதீஸ் கலையில ரொம்ப இவருடைய ஞானம் கொடிகட்டி பறக்குது, எவ்வளவு பெரிய அங்காணியா இருக்கிறாரு, ஹதீஸ் உசூலும் தெரியல, ஹதீஸ்ல உள்ள விஷயங்கள் ஹதீஸ் கலையில உள்ள நுணுக்கங்கள் ஒண்ணு இவருக்கு விளங்கல அப்படின்றத அடுக்கடுக்கான ஆதாரங்களோட நாம போட்டு அவருடைய உண்மை நிலை யதார்த்த நிலையை விளக்கி இருந்தோம். பார்த்தா ஆடி போயிட்டாரு. ஆஹா, என்னடா இது, சையத் இப்ராஹிம் ஒருத்தன் உட்கார்ந்துகிட்டு நமக்கு எதிராக இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறானே, இவன் ஒரு ஆலிமா. அப்பதான் இந்த ஒரு இது வருது. எப்ப வருது, முதல்ல சூனியக்காரர்களுக்கு சூடான பதில் சொல்லும் பொழுது வரல. 2வது விஷயத்துல 2வதுல சூனியக்காரனுடைய புரட்டுவாதங்கிற தலைப்புல அவருடைய அறியாமைய அக்கு வேற ஆணி வேறா அடுக்கடுக்கான ஆதாரங்களோட இது ஒரு ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளருடைய லட்சணமா அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்கா எடுத்து போடுறோம். அள்ளி போட்டா ஆட்டங்கண்டு போய் நம்ம வச்ச வாதத்துக்கு பதில் சொல்றதை விட்டுட்டு இவர் பெரிய ஆலிமா, இவருக்கு அரபி வாசிக்க தெரியுமா, இவர் ஒரு ஆலிம்சாவா, கேட்கக்கூடிய கேள்வியை பாருங்க. இடத்துல ஒரு உண்மையை சொல்லிக் கொள்ள வேண்டும். சகோதரர் சையத் இப்ராஹிம் அவர்களை பொறுத்தவரைக்கும், அதாவது அரபு முழுமையாக ஒரு வாசிக்க தெரிந்த ஒரு சகோதரரோ அல்லது இந்த உசூல் ஹதீஸ் பற்றி ஆய்வு செய்யக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு சகோதரரோ கிடையாது. மாற்றமாக இதற்கு பின்னால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய அதாவது உலமாக்கள் இருக்கிறார்கள் என்பதனால் தான் நாங்கள் இந்த மறுப்பை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம். மாற்றமாக அவரை பொறுத்தவரைக்கும் ஒரு புகாரி இமாமுடைய உசூலை படிப்பதற்கோ அல்லது ஏனைய உசூல் ஹதீஸ் நூல்களை ஆய்வு செய்தற்குரிய தகுதியும் அவர் இல்லை, அந்த அளவுக்கான அரபு அறிவும் ஒரு இடத்திலே இல்லை. எப்படி இங்க சுன்னத்துல் ஜமாத் ஆலிம் சாகள்கிட்ட போய் நம்மளுடைய தௌஹீத்வாதிகள் கேள்வி கேட்பாங்கல்ல, என்னங்க இது தர்காக்கு போறது சிறுக்குலங்க, மௌலூது சிறுக்குலங்கன்னு சொல்லி நம்மளுடைய சகோதரர்கள் போய் கேள்வி கேட்டா அலிபேக்கு அர்த்தம் தெரியுமா, உனக்கு அரபி வாசிக்க தெரியுமா, இவங்க கேட்பாங்க. காரணம் என்ன, வச்ச வாதங்களுக்கு பதில் இல்லாட்டினா ஆடி போய் உனக்கு அரபி தெரியுமா அப்படின்னு சொல்லி இங்க உள்ள சுன்னத்துல் ஜமாத்தார்கள் கேட்பாங்களே, அந்த பாணியில இறங்கிட்டாரு. இப்ப இவர் இப்னு ஹப்பான்னு சொல்றாரு. அதோடு மட்டும் இல்லாமல் இப்னு முயின் சொல்றாரு, இப்னு முயின் சொல்லிட்டாரு. இவருக்கு என்ன வாசிக்க தெரியும், ஒரு பேர் சொல்லல. ஹர்ராஸ் என்கிறார் இமாம் இப்னு ஹர்ராஸுக்கு, ஹர்ராஸ் என்கிறார், ஹப்பான் என்கிறார், இப்னு ஹப்பான் என்கிறார்கள். அதே போல அதாவது இப்னு முயின் என்றார், இப்னு மঈனுக்கு இப்னு முயின் என்றாரு. பேரை இது எப்படி இருக்குன்னா, இந்த இலங்கை விவாதத்துல பார்த்தோமா இல்லையா, கர்மானி கிர்மானின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு கிளப்பினாங்களா இல்லையா. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல திராணி இல்லாமல்
இப்படி அந்த தப்லீக் ஜமாத்தை சார்ந்த அந்த உலமாக்கள் நம்முடைய சகோதரர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்க முடியலன்னவனையும் என்ன கர்மானின்னு வாசிக்கிறாரு கிருமானிய, இதுதான் இவர்களுடைய ஆய்வினுடைய லட்சணம் சொன்னாங்களா இல்லையா? இங்க ஷேக் அப்துல்லா ஜமாலி சொன்னாரா இல்லையா? பிஜேக்கு நசைய கூட ஒழுங்கா சொல்ல தெரியாது, நசாயின்றத நசைன்னு சொல்றாரு. இப்படி இவர்கள் இறங்கி விட்டார், இவரும் இறங்கிட்டாரு. எப்படி வச்ச வாதத்துக்கு பதில் என்னன்னு சொல்லாம நாங்க என்ன வாதம் வச்சிருக்கிறோம், அதுக்கு என்ன பதில், இதை சொல்வீர்களா? இது நாம பல சந்தர்ப்பங்கள்ல இந்த உதாரணத்தையும் சொல்லி இருக்கிறோம். ஒருத்தன் கொலை பண்ண போறான், இத்தனாம் தேதி போய் இந்த இடத்துல நீ கொலை பண்ணிருக்கிறடா, 11 மணிக்கு நீ கொலை பண்ணிருக்கிற, இதை நான் கண்ணால பார்த்தேன், இந்த குற்றச்சாட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இங்க பாருங்க 11 மணிக்கு என்று சொல்கின்றார்கள். நான் 10:59 தானே போனேன், இவர் 11 மணி என்று சொல்லிவிட்டார். இவர் ஒழுங்கா இவருக்கு விளக்கம் தெரியுமா, இவர் விளங்கினாரா, இவர் சரியா பார்த்தாரா என்று கேள்வி கேட்பாங்களே. அந்த மாதிரி வச்ச வாதம் என்ன வச்சிருக்கிறோம், குத்தைலா என்ற ஒரு சஹாபிய பெண்மணியே இல்லைன்னு சொல்லி நீ சஹாபிகளுடைய லிஸ்ட்ல இருந்து தூக்குறீங்க. இப்படிப்பட்ட ஒரு பாரதூரமான வேலையை செஞ்சிருக்கிறீங்களேன்னு சொல்லி நாம அடுக்கடுக்கான ஆதாரங்களை வச்சா, புகாரி இமாம் சொல்லாத ஒரு கருத்தை அவர் மேல திணிக்கிறீங்களே, புகாரி மேல இட்டு கட்டிட்டீங்களேன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சா, அதுக்கு பதிலளிக்க திராணி இல்லாதவர் என்ன செய்யறாரு, இவருக்கு அரபி வாசிக்க தெரியுமா, இப்னு ஹப்பான்னு சொல்லிட்டாரு, ஹர்ராஸ் ஒழுங்கா வாசிக்க தெரியல என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். பார்த்திருக்கக்கூடிய சகோதரர்கள் விளங்கிக் கொள்வார்கள். அதாவது அரபி ஒருத்தவருக்கு தெரியுதா தெரியலையான்றதா மேற்று. அரபி தெரிஞ்ச எவ்வளவு ஆட்கள் ஆய்வாளர்கள் இல்லாமல் இருக்கின்றார்கள், அரபி தெரியாத எவ்வளவோ நபர்கள் ஆய்வு செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். நாம இவர் பல நூல்களை பார்த்து கொண்டு அந்த நூல்களில் இருக்கக்கூடிய தகவல்களை அப்படியே காப்பி அடிச்சு சொல்றாரு. அந்த மாதிரியான வேலையை நம்ம செய்யலங்க. நாம இந்த தவ்ஹீத் ஜமாத்துல நாம இந்த விவாதத்துக்கு இவருக்கு பதிலளிக்க வேண்டிய நிலைக்கு ஏன் தள்ளப்பட்டோம்? ரமலானுடைய நாட்களாக இருக்கின்றது. முக்கியமான தாயிக்கள் அனைவரும் வெளிநாடுகள்ல சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாங்க, தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரத்தில் இருக்கிறாங்க. நம்மளுடைய தாயிகள் ஒன்னும் இவர மாதிரி வேலை வெட்டி இல்லாத ஆட்கள் கிடையாது. எல்லாரும் அவ்வளவு பிஸில உள்ள ஆட்கள். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தவ்ஹீத் ஜமாத்தினுடைய மாநில பொறுப்புக்கு நான் வந்ததுல இருந்து இந்த விவாதம் சம்பந்தமான அனைத்து விஷயங்களுக்கும் நான் தான் பொறுப்பாளி. நாளைக்கு பதில் சொல்லாவிட்டால் இது குறித்து என்னிடத்துலதான் கேள்வி எழுப்புவார்கள். அப்படி இருக்கிற நேரத்தில் கிறிஸ்தவ விவாதமாக இருக்கட்டும், நாத்தியர்களோட நடந்த விவாதமாக இருக்கட்டும், சுன்னத்துல் ஜமாத்தார்களோட நடந்த விவாதமாக இருக்கட்டும், எந்த ஒரு விவாதமாக இருந்தாலும் நாம தான் அதற்கு பொறுப்பாளி என்ற அடிப்படையில அனைத்து சகோதரர்கள் நம்மள்ட்ட தான் இது குறித்து கேள்வி எழுப்புவாங்க. அப்படி இருக்கிற நிலையில நம்முடைய தாயிகள் எல்லாம் வெளியே இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு வாதத்தை இவர் முன்வைத்திருக்கிறாரு. இதுக்கு என்ன பதில் சொல்லலாம் என்பதை நாம நம்முடைய ஆலிம்கள் அனைவரிடத்திலையும் தகவல்களை மெயில்கள் வழியாகவும் தொலைபேசி வழியாகவும் திரட்டி அதை ஆய்வு செய்து அதுல சரியான கருத்தை நான் ஆய்வு செஞ்சு சொல்றேன். இது இவருக்கு பொறுக்கல. இவன் இப்படி அலிபேத்த தெரியாத, அரபி வாசிக்க தெரியாத, இவன் எப்படி எனக்கு பதில் சொல்லலாம்? அப்ப செய்தான் தலையில ஏறிட்டான் போய். இது மண்டகணத்தை பாத்தீங்களா? இதுதானே மண்டகணம். என்ன கருத்து வைக்கப்படுகின்றது, அந்த கருத்துக்கு என்ன பதில், இதுதானே சொல்லணும். ஒரு விவாதத்தை களத்துல உள்ள ஆள் என்ன செய்யணும், சொல்ற ஆளை பார்க்கணுமா, சொல்லக்கூடிய கருத்தை பார்க்கணுமா? சொல்லக்கூடிய கருத்துக்கு சரியான பதில சொல்லுங்க. அதை விட்டுட்டு இவருக்கு அரபி வாசிக்க தெரியுமா, இப்னு ஹிப்பான்னு சொல்றாருன்னு சொல்லுவாரே. ஆனால் அப்ப இவருடைய உண்மை முகம் விளங்குதா இல்லையா? இவர் வெளியிட்ட கேசட்டுகள்ல இவர் என்ன மாதிரி எல்லாம் வாசிக்க தெரியாமல் வாசித்திருக்கின்றார் என்பதை விவாதத்துல நாம அம்பலப்படுத்துவோம். ஒவ்வொன்னையும் நான் கேட்பேன், அவர் பதில் சொல்லி ஆகணும். அனைத்தையும் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறோம். அவர் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறாரு. அப்ப இதுல நாம என்ன சொல்ல வரோம்னா, அதாவது ஒரு கருத்தை நாம முன்வைக்கிறோம் என்றால் அதை கருத்து ரீதியா எதிர்கொள்ள திராணி இல்லாவிட்டால் திராணி வேண்டும். ரீதியா எதிர்கொள்ள பயந்து கொண்டு இவர் ஆள்களை மேல தாக்குதல் நடத்தி இவர் அரபி தெரியுமா என்று இவர் கேட்கின்றார் என்றால் சகோதரர்கள் ஆய்வு பண்ணிக்கிறீங்க. இவருடைய நிலைமை என்ன, இவருடைய உண்மை முகம் இப்ப வெட்ட வெளிச்சம் ஆகுது. அதாவது என்ன சொல்றாருன்னா, இவருக்கு பின்னாடி தவ்ஹீத் ஜமாத் உலமாக்கள் இருக்கிறாருன்றதுனாலதான் இவருக்கு நான் பதில் சொல்றேன், இல்லாட்டினா பதில் சொல்ல மாட்டீங்களா? இடத்தில் ஒரு உண்மையை சொல்லிக் கொள்ள வேண்டும். சகோதரர் சையத் இப்ராஹிம் அவர்களை பொறுத்தவரைக்கும், அதாவது அரபு முழுமையாக ஒரு வாசிக்க தெரிந்த ஒரு சகோதரரோ அல்லது இந்த உசூல் ஹதீஸ் பற்றி ஆய்வு செய்யக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு சகோதரரோ கிடையாது. மாற்றமாக இதற்கு பின்னால் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்துடைய அதாவது உலமாக்கள் இருக்கிறார்கள் என்பதனால் தான் நாங்கள் இந்த மறுப்பை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறோம். அப்ப யாரு உங்கள்ட்ட கேள்வி கேட்பாங்களோ அதை பார்த்துட்டு தான் பதில் சொல்லுவீங்க. அப்போ ஒரு அரபி தெரியாத ஒரு ஆள் கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டீங்க. அப்பனா
இது வந்து இது தற்பெருமையா இல்லையா, இது ஆணவமா இல்லையா, இது கர்வமா இல்லையா? அப்ப வந்து சகோதரர் பார்க்கக்கூடிய சகோதரர் அவருடைய உண்மை முகத்தை விளங்கிக்கிறங்க. அதே நேரத்துல நம்ம வந்து இவரை மாதிரி காப்பி அடிச்சுலாம் சொல்ல மாட்டோம். ஜியாதா விஷயத்துல சொல்றாரு பாருங்க, அதாவது வந்து ஒரு நூலை கை காட்டுறாரு, இந்த நூலை ஒரு நூலை சொல்லி இந்த நூல்ல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜியாதா சம்பந்தமான சட்டங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நமக்கு அறிவுரை சொல்றாராம். அது வந்து இப்ப சமகாலத்தில் எழுதின நூல், சமகாலத்தில் எழுதின ஒரு நூலை காட்டி இந்த நூல்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாருன்னா அப்ப இவரு எவ்வளவு பெரிய ஆய்வாளர் விளங்குதா? எவ்வளவு பெரிய ஆய்வாளரா இருந்தா சமகாலத்தில் உள்ள ஒரு நூலை மேற்கோள் காட்டி இதுல இருந்து நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்கன்னா அப்ப இவர் சரியான ஆளா இருந்தா நான் இப்படி ஆய்வு பண்ணிருக்கிறேன், அந்த ஆய்வினுடைய முடிவு இது அப்படின்னு சொல்லிருக்கணுமா இல்லையாங்க? அப்போ வந்து மற்ற விஷயங்கள் மற்ற நூல்கள்ல இருந்து காப்பி அடித்து அதை அப்படியே இவர் சொல்றாரு. அந்த மாதிரி நம்ம சொல்லல. நாம தவ்ஹீத் ஜமாஅத்தினுடைய ஆலிம்களிடத்துல நாம அனைத்து தகவல்களையும் சேகரித்து அதை எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து ஆய்வு செய்து அவருக்கு பதிலடி கொடுத்தோம். அது அவரால் பொறுக்க முடியல. அப்படி இவர் வந்து என்ன சொல்றாருன்னா தக்லீது பண்றோமா, நாங்க வந்து தவ்ஹீத் ஜமாஅத்தினுடைய அறிஞர்களை தக்லீது பண்ணி நான் வந்து இவருக்கு மறுப்பு கொடுக்கிறேன் என்று இவர் சொல்கின்றார் என்றால், அதாவது தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத்துடைய அறிஞர்கள் பேசினால் எப்படி பேசுவார்களோ அந்த நிலையில் அவர் என்ன செய்யக்கூடாது, அதை பேசக்கூடாது. காரணம் இவர் அவர்களை தக்லீது செய்துதான் பேசுகிறார், அவர்களுடைய விஷயங்களை தக்லீது செய்துதான் பேசுகிறார். அப்ப இவரிடத்துல நாம கேட்க விரும்புகின்றோம், இதைத்தானே வந்து சுன்னத் ஜமாத் ஆலிம் சாக்கள் எல்லாம் இத்தனை வருஷமா நம்மளை பார்த்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. தவ்ஹீத்வாதிகள் வந்து போய் தர்காக்கு போகலாமா, மௌலூத் ஓதலாமா, இதெல்லாம் ஷிர்க்குல அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட அந்த சுன்னத் ஜமாத் உலமாக்கள்கிட்ட கேள்வி கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமில? குர்ஆன் ஹதீஸ வந்து நீங்க அரபி தெரிஞ்சு வாசிச்சீங்களா, அரபில இருந்து எடுத்து படிச்சீங்களா, உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்க எல்லாம் தக்லீது பண்றீங்க, தவ்ஹீத்வாதி எல்லாமே தக்லீத்வாதிகள், அவங்களுக்கு ஆய்வு பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லி சுன்னத்துல் ஜமாத்தார்கள் வந்து சொன்னாங்களா இல்லையா? அதே வாதத்தை இவர் வைக்கிறாருங்க. எந்த அளவு இருக்கின்றால் சகோதரர்களே, இப்ப இந்த சூனியக்காரர் என்ன செஞ்சாருன்னா பிஜே இடத்துல ஸ்ரீலங்கால இருந்து பேட்டி எடுக்க தமிழ்நாட்டுக்கு வந்தாரு. வந்து பிஜே இடத்துல இந்த கேள்வியை கேட்டாரு, இந்த மாதிரி வந்து உங்க மேல குற்றச்சாட்டு வைக்கின்றார்களே, உங்களை எல்லாரும் தக்லீது பண்றதா சொல்றாங்களே என்று கேள்வியை கேட்டு இப்ப இவர் எந்த கூட்டத்துல போய் சேர்ந்து இருக்கின்றாரோ அந்த கூட்டம் தான் அந்த குற்றச்சாட்டை வச்சுச்சுங்க. அந்த குற்றச்சாட்டுக்கு வந்து இவர் பிஜே இடத்துல பதில் கேட்டாருங்க. அதுக்கு பிஜே வந்து இது தக்லீதா என்று அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டு அதை டிவிடி ஆக்கி அந்த டிவிடியை போய் இவர் வெளியிட்டாரு ஸ்ரீலங்கால. அப்படி வந்து தக்லீதுக்கு இவ்வளவு விளக்கம் தெரிஞ்சாலும் என்ன செய்யறாருன்னா அவருக்கு எதிராக நமக்கு அடுக்கடுக்கான ஆதாரங்கள் முன் வச்சோடனே ஆட்டம் கண்டு போய் பதில் சொல்ல திராணி இல்லாம தக்லீது பண்ணி நாம பதில் சொல்லிட்டோம், தக்லீது பண்ணி மறுப்பு வெளியிட்டோம் என்று சொல்கின்றார் என்றால் இதைத்தான சுன்னத் ஜமாத்தார்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வாதத்தான சுன்னத் ஜமாத்தார்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்ப வந்து அப்ப இவர் வைக்கக்கூடிய வாதத்தின் பிரகாரம் அரபி தெரியாத அனைவரும் தக்லீத்வாதிகள். அப்ப சொல்லுவீங்களா? அப்படி சொல்லுங்க. அப்போ இந்த மாதிரி வந்து அரபி யார் யாருக்கெல்லாம் தெரியுமோ அவர்களை தவிர அனைவருமே தக்லீத்வாதிகள். ஏன்னா காரணம் என்ன? குர்ஆன்ல அரபியில வாசிச்சு அர்த்தம் புரிய முடியாது, ஹதீஸ்கள் அரபியில இருந்து உள்ள புகுந்து படிச்சு அர்த்தம் தெரியலையே, அப்ப வந்து எல்லாம் தக்லீது பண்றாங்கன்னு சொல்லுவீங்களா? இதெல்லாம் அவருக்கு தெரியும், விளக்கம் தெரியும். விளக்கம் தெரிந்து கொண்டே நமக்கு நாம கொடுத்த மறுப்புக்கு பதிலளிக்க திராணி இல்லாமல் நம்ம மேல இப்படி தூக்கி போடுறத பாக்குறோம். இதை வந்து நடுநிலையா சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு பளிச்சுன்னு விளங்கிடும். என்னடா இது, அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க, இவர் என்ன பதில் சொல்லிட்டு இருக்காரு, அவர் என்ன முன் வச்சாரு, இவர் என்ன பதில் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் என்பது அப்ப வெட்ட வெளிச்சமாகி கொண்டிருக்கின்றது. இந்த அரபி தெரியாது அப்படின்னு சொன்னதுனால இந்த ஒரு பதிலையும் நாம சொல்லிக் கொள்கின்றோம். அதுபோல அவர்களே, இவர் தான் தக்லீதுல வந்து முழுமையா இருக்கின்றார் என்பதற்கு உதாரணமா சொல்வதாக இருந்தா, அதாவது வந்து ஒரு நூலை காட்டி இந்த நூல்ல இருந்து நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்கன்னு சொல்றாரா இல்லையா? அதாவது வந்து தக்லீது என்பதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, தக்லீதுனா என்னன்னா ஒருத்தவர் எழுதி வச்சிருக்கிறத அப்படியே காப்பி அடிச்சு அதை அப்படியே சொல்றதுக்கு பேரு தக்லீது. அதை ஆய்வு பண்ணாமல் சொல்வது. அதாவது வந்து அரபு நூல்ல ரெண்டு விதமான நூல்கள் இருக்கின்றது. முதல் வகையானது மூல நூல்கள். மூல நூல்ல இருந்து ஒருத்தவர் பார்த்து புகாரியை பார்த்து முஸ்லீமை பார்த்து தஹதீபை பார்த்து அதுல இருந்து ஆய்வு அதை எல்லாத்தையும் திரட்டி ஆய்வு பண்ணி ஒரு முடிவை நாம சொல்லுவோமே, ஆனால் அது வந்து தக்லீது கிடையாது, அது ஆய்வுங்க. அதே நேரத்தில் ஒருத்தவர் வந்து புகாரி முஸ்லீம் இது போன்ற அதோடு மட்டுமல்லாமல் ஹதீஸ்களை நூல்கள் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி ஒரு நூலை எழுதுறாரு. அதை பார்த்து விட்டு அப்படியே ஒருத்தவர் ஒப்பிச்சாருன்னா அதுக்கு பேரு தக்லீது.
இது முதல்வை என்ன, அது தக்லீது கிடையாது, அது ஆய்வு பண்ணி சொல்றது. நாம என்ன செய்யறோம், பல கருத்துக்களை வாங்கி ஆய்வு பண்ணி ஆய்வுல இருந்து நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனா இவர் என்ன செய்யறாரு, அரபில எழுதி வைத்திருக்கக்கூடிய நூலை அப்படியே தக்லீது பண்ணக்கூடியதை பாக்குறோம். அப்ப இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அரபில நான் பண்றேன்ல தக்லீது, அந்த மாதிரி தக்லீது பண்ணா தப்பு இல்ல, தமிழ்ல தக்லீது பண்ணாத. எப்படிப்பட்ட வாதம் பாத்தீங்களா? அப்போ இவருடைய வாதமே எப்படி இருக்கின்றது என்றால், தக்லீத அரபில பண்ணுங்க, தமிழ்ல பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. நாம அப்படி பண்ணல. நாம அனைத்தையும் ஆய்வு செஞ்சு எது சரி எது தவறு என்பதை சீர்தூக்கி பார்த்துதான் நாம மக்கள் மத்தியில இந்த ஆய்வை சமர்ப்பிக்கின்றோம் என்பதை கூடுதல் தகவலாக சொல்லிக் கொள்கின்றோம். வைத்த வாதங்களுக்கு உண்டான பதில் மறுப்புக நாம உள்ள நுழைறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான செய்தியை இங்க நாம பதிவு செய்து கொள்கிறோம். அதாவது இவர் ஒரு வாதத்தை வைக்க, நம்ம அதற்கு ஒரு பதிலளிக்க, அப்புறம் அவர் திருப்பி ஒரு வாதம் வைக்க, அதுக்கு நம்ம ஒரு மறுப்பு வெளியிட, இப்படியே போயிட்டு இருக்கிறது சரியில்லை. நீங்க விவாத அறைகூலை விடுத்து இவர் பதில் சொல்ற வேலையை நிப்பாட்டி விட்டு விவாத அறைகூலை விடுத்து விவாதத்தில் இவரை நேரடியாக வைத்து அம்பலப்படுத்துங்கள் என்று பல தரப்புல இருந்தும் பல சகோதரர்கள் கோரிக்கை வைத்தாங்க. ஆனா அது சரியான ஒரு நிலைதான். இருந்தாலும் சில முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும் நாம இப்போ உங்களுக்கு அவருக்கு நம்ம மறுப்பு கொடுக்க போறோம். அது அல்லாத மற்ற அனைத்து விஷயங்களையும் நாம விவாதத்தில் எதிர்கொள்ள இருக்கின்றோம். அதே நேரத்தில் இன்னும் 10 நாட்கள்ல திரும்ப வருவதற்கு உண்டான விவாத ஒப்பந்தத்திற்கான தேதி முடிவாகிவிடும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் ஒரு தடவை விவாத ஒப்பந்தத்துக்காக வர வேண்டியது இருக்கும். அதுக்கடுத்து திருப்பி இன்னொரு தடவை விவாதம் பண்ணுவதற்காக அவர் வர இருக்கிறாரு. அப்படி விவாதம் பண்ணும் பொழுது அதுல அனைத்து விதமான விஷயங்களையும் நாம தெளிவுபடுத்த இருக்கின்றோம். இருந்தாலும் சில அடிப்படையான விஷயங்களுக்கு மட்டும் நாம பதில் சொல்ல போறோம். அது விவாதத்துக்கு வராமல் அவர் ஓடிவிடுவாரே, ஆனால் அவரை எப்படி எதிர்கொள்வது என்பதை இன்ஷா அல்லாஹ் பின்னர் நாம அறிவிப்போம். இப்ப நாம வைக்கக்கூடிய இந்த மறுப்பு வாதங்களுக்கு பதில் என்ற பேர்ல ஏதாவது ஒரு வீடியோ வெளியிட்டாலும் அதையும் நாம இன்ஷா அல்லாஹ் விவாதத்தில் எதிர்கொள்வோம் அப்படின்றத இங்கே தவறாக நாம் பதிவு செய்து கொள்கின்றோம். அன்புக்குரிய சோழர்களே, இப்ப நாம இதற்கான அவர் வைத்த வாதத்துக்கான மறுப்புக்குள்ள உள்ள நுழைகிறோம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த குத்தைலா பின் சைஃபியுடைய செய்தி தான். யூத பாதிரியார் ஒருவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல இன்னக்கும் துனத்திதூன் வ இன்னக்கும் துஷ்ரிகூன், நீங்கள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்றீர்கள், அல்லாஹ்வுக்கு சமமாக ஆக்குகின்றீர்கள் என்று ஒரு குற்றச்சாட்டு வைக்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன குற்றச்சாட்டு என்று கேட்டு, வல் காபா என்று நீங்கள் சத்தியம் செய்கின்றீர்கள், மாஷா அல்லாஹு வஷைத என்று நீங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றீர்கள் என்று குற்றச்சாட்டு வைக்க உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, வல் கௌபான்னு சொல்லாதீங்க, ரப்பில் கௌபான்னு சொல்லுங்க, மாஷா அல்லாஹு சும்ம ஷைத்தான்னு சொல்லுங்க என்ற அந்த இணை வைப்புக்குரிய வாக்கியங்களை மொழிந்து கொண்டிருந்த சஹாபாக்களை இனிமே அந்த மாதிரி சொல்லாதீங்க என்று சொல்லி திருத்தினார்கள் என்ற சம்பவத்தை நாம பார்க்கின்றோம். இதுதான் அடிப்படையான விஷயங்க. இதுல நுணுக்கமான இணை வைப்பு என்று ஒன்று இருக்கின்றது. இணை வைக்கக்கூடிய ஒரு வேலையை சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கவனத்திற்கு கொண்டு வரப்படவில்லை. ஒரு யூத பாதிரியார் சுட்டிக்காட்டுகின்றார். அந்த யூத பாதிரியார் சுட்டிக்காட்டிய பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை திருத்தி கட்டளையிட்டார்கள். இதுதான் அடிப்படையான விஷயங்க. இந்த மாதிரியாக சூனியத்தை சம்பந்தமாக, சூனியத்தை நம்பக்கூடியவர்கள் சூனியம் இருக்கு ஹதீஸ்ல இருக்குன்னு நம்பிட்டு போயிடுறாங்க. அதுல உள்ள நுணுக்கத்தை நாம விளக்குறோம். சூனியம் என்பது நீங்க நம்புறீங்களே, இது அல்லாஹ்வுடைய வல்லமையை கையில் எடுக்கிறதாச்சே. அல்லாஹ் எப்படி தான் நாடிய இடத்துல இருந்து தான் நாடிய நேரத்தில் தான் நாடியவர் மீது தாக்கத்தை ஏற்படுத்துவானோ அந்த அதிகாரம், அந்த ஆற்றல் சூனியத்தை செய்யக்கூடியவருக்கு இருக்குன்னு நம்புறீங்களா இல்லையா? அப்படி ஒருவர் நம்புவாரேயானால், அப்படி அல்லாஹ்வுடைய தூதரையே சிலர் வீழ்த்தினார்கள் என்று ஒருவர் நம்பினால் அது அல்லாஹ்வுடைய வல்லமையை கொண்டு போய் அந்த சூனியக்காரங்களுக்கு கொடுக்கிற மாதிரி ஆச்சே என்ற அந்த நுணுக்கத்தை நாம விளக்குகின்றோம். அப்படி அந்த நுணுக்கத்தை நாம விளக்கும் பொழுது அதை விளங்கிக் கொண்டு அதிலிருந்து விலகுவார்களே, ஆனால் அது கரெக்ட். அதே நேரத்தில் அந்த நுணுக்கம் விளங்காமல் சிலர் மரணித்திருப்பார்களே, ஆனால் எப்படி வல் கௌபா என்று சொல்லி மரணித்து, எப்படி மாஷா அல்லாஹ் வஷைத என்று சொல்லி மரணித்த நிலையில இருக்கக்கூடிய சஹாபாக்கள் மீது இணை வைத்த குற்றம் வராதோ, அதுபோல சூனியத்தை நம்பியிருந்தவர்கள் அது சுட்டிக்காட்டப்படாத நிலையிலே மரணித்திருப்பார்களே, ஆனால் சுட்டிக்காட்டப்படாமலும் அவங்களே சிந்தித்து விளங்காமலும் இருக்கக்கூடிய நிலையில யார் மரணித்தார்களோ அவர்கள் மேல குற்றம் வராது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி
இதை நாம முன்வைக்கணும், இந்த வாதத்தை முன்வைத்தோம். இந்த சூனியக்கார கும்பல் என்ன செய்கின்றார்கள், ஆகா இந்த ஹதீஸுக்கு நாம பதில் சொல்ல முடியாதே, இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு ஆய்வு பண்ணி இந்த ஹதீஸே கிடையாது, இதை அறிவிக்கக்கூடிய குத்தைலா பின் சைஃபி என்ற அந்த பெண்மணி அவங்க சஹாபிய பெண்மணியே இல்ல என்று சொல்லி வாதங்களை முன்வைத்தார்கள். அதுக்கு தான் நாம 2 மறுப்புகளை வெளியிட்டோம். அதுல புகாரி இமாமை முன்னிறுத்தி புகாரி இமாம் இந்த ஹதீஸ லைஃப் என்று சொல்லிவிட்டார்கள் என்று சொல்லி இந்த சூனியக்கார கூட்டம், இந்த சூனியக்காரர் ஒரு வாதத்தை முன்வைத்தார். அது குறித்து தான் அவருக்கு நாம பாடம் நடத்தினோம். என்ன பாடம் நடத்தினோம், இஸ்மு தஃப்லீல் ஒன்னு இருக்குங்க. இஸ்மு தஃப்லீல்னா கம்பேரிட்டிவ் டிகிரி. கம்பேரிட்டிவ் டிகிரின்றது அசகு என்ற வார்த்தை மிகச் சரியானது என்றது, மிகச் சரியானதுன்னு ஒன்னு சொன்னாலே அதனுடைய எதிர்ப்பதம் சரின்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணும் பொழுது இது சரி, இது மிகச் சரின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில குத்தைலா பின் சைஃபியினுடைய செய்தியை காட்டிலும் குதைபா அவர்கள் வழியாக அறிவிக்கக்கூடிய செய்தி அசகு அப்படின்னு சொல்லி புகாரி இமாம் சொன்னாங்களே. ஆனால் குதைபாவுடைய செய்தியை குதைபா வழியாக அறிவிக்கக்கூடிய செய்தி அசகு, குத்தைலாவுடைய செய்தி சரி, அது சஹீஹ் என்ற அடிப்படையில புகாரி இமாம் இதை விளக்கி இருக்கின்றார்கள். இந்த ஒரு அடிப்படை ஹதீஸ் உசூல் கூட தெரியாம, இஸ்மு தஃப்லீல்னா என்னன்னு கூட விளங்காம இவர் இதை லைஃப் என்று சொல்லி புகாரி இமாம் இதை லைஃப்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்றாரு. இது எந்த அளவுக்கு இவர் ஆய்வாளரா இருக்கிறாரு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி ஆதாரமா இந்த கேள்வியை நாம முன் வச்சவங்க. ஹதீது மன்சூர் அஷ்பஹ் இந்தி வ அஸஹ். அப்துல்லா இப்னு யஸார் குதைலா வழியாக அறிவிக்கக்கூடிய அந்த செய்தியை விட என்னிடத்தில் அந்த செய்தியை விட என்னிடத்தில் மிக ஆதாரபூர்வமானதும் பொருத்தமானதும் மன்சூர் இப்னு முஅத்தமிர் அறிவிக்கக்கூடிய செய்திதான் அப்படின்னு இமாம் புகாரியே சொல்றார். அதான் அந்த செய்தி அவர் பலகீனப்படுத்துகிறார், அதே ஒரு சரி காணவில்லை. அந்த செய்தி அவர் பலகீனப்படுத்துகிறார், அதே ஒரு சரி காணவில்லை. அதுக்கு பதில் சொல்றாரு பாருங்க. அதாவது இவர்கள் சொன்ன மறுப்பை பார்த்து விட்டு நாம அவர் நினைச்சுக்கிட்டாராம், என்ன நினைச்சாராம், அதாவது ஹதீஸ் கலையில ஆரம்ப வகுப்புல இவர்கள் இருக்கின்றார்கள், இவர்கள் ஹதீஸ் கலையை பற்றி விளங்காமல் இருக்கின்றார்கள், இந்த அளவிற்கா இவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிஞர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டாராம். அஸஹ் பற்றிய விஷயம் இதுதான் எனக்கு உண்மையில ஆச்சரியம் தந்த விஷயங்கள் ஒன்று. இதுதான் அஸஹ் என்ற வார்த்தையை பற்றி அவர்கள் விளங்கப்படுத்த ஆரம்பித்ததுதான் எனக்கு மிகவும் ஆச்சரியம் தந்த விஷயங்கள் உண்டு. இந்த அளவுக்கு தான் அவர்களுடைய இந்த அஸஹ் பற்றிய ஆய்வு இருக்கிறது என்று சொன்னால் ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த இடத்துல நான் சந்தேகப்பட்டேன், இது அறிஞர் குலாம் இதை ரிசர்ச் பண்ணிப்பாங்களா, சையத் அஹமது ரிசர்ச் பண்ணிப்பாரான்னு சொல்லி சந்தேகப்பட்ட இடம் இதுதான். ஏண்டா அப்படி ஒரு அந்த மாதிரி அந்த அஸஹுடைய ரிவாயத் சம்பந்த அந்த ஆய்வு இருந்தது. நமக்கு தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கின்றது. அதாவது நாம ஒரு மறுப்பு என்று சொல்லி அவருக்கு ஒரு பாடத்தை நடத்துறோம், ஹதீஸ் கலை உசூல்ல உள்ள ஒரு செய்தியை நாம சுட்டி காட்டுறோம், அதுக்கு பதிலளிக்கின்ற என்ற பேர்ல அதை நியாயப்படுத்தி அவர் பதில் சொல்கிறாரு. அதுவும் விளங்காமல் தான் இருக்கின்றது. அவருக்கு அடிப்படையிலே சில அடிப்படை பாடங்களை நாம இப்ப நடத்த வேண்டி இருக்கின்றது. சகோதரர்களே, அஸஹ் சம்பந்தமாக விளக்குறதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படையை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். அதாவது ஒரு மொழியில எந்த ஒரு மொழியா எடுத்துக்கொண்டாலும் அந்த மொழியில ஒரு சொல்லை சொல்வதாக இருந்தால் அந்த சொல்லுக்கு நேரடி அர்த்தம் என்று ஒன்று இருக்கும். அது அல்லாமல் காரண காரியத்தோட வேற ஒரு அர்த்தமும் வரும். இப்ப உதாரணத்திற்கு உங்களுக்கு சொல்வதாக இருந்தால், இப்ப சிங்கம் கர்ஜித்தது அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். இன்னொரு இடத்துல என்ன சொல்றேன்னா சிங்கம் மேடையில் கர்ஜித்தது அப்படின்னு நான் சொல்றேன். 2 வாசகம் இருக்கின்றது. இது சிங்கம்னா என்ன அர்த்தம், இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். சிங்கம்னா அதுக்கு 4 கால் இருக்கும், கர்ஜித்ததுன்னு வருதா இல்லையா, அப்ப 4 கால் இருக்கும், அது ஒரு வனவிலங்கு, இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். இது நேரடி அர்த்தம், இது ஹக்கீகத்துன்னு சொல்லுவாங்க. அது அல்லாமல் இத சிங்கம் மேடையில் கர்ஜித்ததுன்னு நான் சொன்னேன்னு வைங்க, இதுல சிங்கம்ன்றதுக்கு என்ன அர்த்தம், ஒருத்தர் மேடையில ரொம்ப ஆக்ரோஷமா பேசினாரு, காரணம் என்ன, இது மேடையில சிங்கம் ஏறி எப்படி கர்ஜிக்கும், மேடையில மைக்கு முன்னாடி கர்ஜிக்குமா சிங்கம், அப்ப அந்த மேடை என்ற வார்த்தை அந்த சிங்கம் கர்ஜித்தது என்பதற்கு உண்டான அந்த சிங்கத்துக்கு உண்டான அர்த்தத்தை மாற்றுகின்றது.
காரண காரியங்களோடு அந்த சிங்கம் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள் கொள்கின்றார்கள்? என்ன பொருள் கொள்வோம்? மேடையில் கர்ஜித்ததுன்னு சொன்னா அப்ப இந்த சிங்கம்ன்றது இந்த 4 கால் சிங்கம் கிடையாது. அது மேடையில் கர்ஜித்ததுன்னா அப்ப ஒரு ஆள் ரொம்ப ஆக்ரோஷமா முழங்கி இருக்கிறார், வீரமாக பேசியிருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கொள்வோம். இது இலக்கணத்துல உள்ள விஷயங்க. இது இந்த அரபி மட்டும் இல்ல, இதுக்கு அரபி தெரியணும்னு அவசியம் கிடையாது. உலகத்துல எந்த மொழியை எடுத்துக்கிட்டாலும் அனைத்து மொழிகள்லையும் இது போன்ற ஒரு விஷயங்கள் பிரயோகப்படுத்தப்படும். அந்த அடிப்படையில இந்த அசை என்ற சொல்லுக்கு நாம விளக்கம் சொல்றதுக்கு முன்னாடி இப்ப உதாரணத்திற்கு இன்னொரு உதாரணம் சொல்றதாக இருந்தால், கது அஃப்லஹல் மோமினூன், இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டனர். அஃப்லஹ என்ற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகின்றான். வெற்றி பெற்று விட்டனர் என்பது இறந்த கால வினை சொல்லுங்க. இந்த இறந்த கால வினை சொல் என்பது இதனுடைய பொருள் என்ன? மூமின்கள் வெற்றி பெற்று விட்டனர் என்றால் இனிமேதான் சொர்க்கத்துக்கு போக போறோம், இனிமேதான் விசாரணை நடக்க போகின்றது. சொர்க்கம் என்பதை அல்லாஹ் இனிமே படைச்சு அதுக்குள்ள நம்ம அனுப்ப போகின்றான். அப்படி உள்ள நுழையும் பொழுதுதான் வெற்றி பெற்று விட்டனர் என்ற அர்த்தமாகும். வெற்றி பெறுவார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். வெற்றி பெற்று விட்டனர் அஃப்லஹ என்ற அந்த வார்த்தைக்கு இறந்த கால வினை சொல்லுக்கு என்ன அர்த்தம்? வெற்றி பெற்று விட்டனர் அப்படின்றது அர்த்தம். ஆனா இங்க நம்ம என்ன பொருள் வைப்போம்? கது அஃப்லஹல் மூமினூன் அல்லாஹ் சொல்றான்னா இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெறுவார்கள் அர்த்தமாகும். இனிமேதான் வெற்றி பெற போறோம், ஆனா வெற்றி பெற்று விட்டனர் அல்லாஹ் சொல்றான். அஃப்லஹ என்ற வார்த்தைக்கு இறந்த கால வினை சொல்லின் அடிப்படையில வெற்றி பெற்று விட்டனர் என்ற பொருளாக நேரடி பொருளாக இருந்தாலும் வேற வேற காரணங்கள் வெளியே இருக்கின்றதா இல்லையா? இனிமேதான் விசாரணை இருக்கின்றது, இனிமேதான் நாம சொர்க்கத்துக்குள்ள நுழைய போறோம். இந்த காரணங்களை எல்லாம் வைத்து இதுல நம்ம என்ன முடிவெடுப்போம்? இந்த வார்த்தைக்கு இன்ன பொருள் இல்ல, வெற்றி பெறுவார்கள் என்பதுதான் பொருள். ஆனா நேரடி அர்த்தம் என்ன? வெற்றி பெற்று விட்டனர் என்றதான் நேரடி அர்த்தம். இருந்தாலும் வெற்றி பெறுவார்கள் என்பதுதான் பொருள் என்பதை மற்ற வசனங்களை வைத்து நாம விளங்குகின்றோம். அதாவது ஒரு பொருளுக்கு நேரடி அர்த்தம் கொடுக்கிறது எப்பயும் எந்த ஒரு சொல்லை சொன்னாலும் அதுக்கு நேரடி அர்த்தம் நம்ம சொல்லிடுறோம். அதற்கு வேற ஒரு பொருளை கொடுப்பதாக இருந்தால் அதற்கு உண்டான காரண காரியங்கள் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில தான் இந்த அசகு என்ற சொல்லுக்கு நாம விளக்கம் கொடுத்தோம். அசகு என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? இது மிகச் சரியானது, இது இஸ்மு தஃப்லீல், இது ஒரு கம்பேரிட்டிவ் டிகிரி. இன்னொரு ஒரு செய்தி, 2 செய்தியை கம்பேர் பண்ணும் பொழுது இந்த செய்தி சரி, இந்த செய்தியும் 2 செய்தி இருக்கு, ஒரு செய்தி இருக்கு, இன்னொரு செய்தி இருக்கு. இந்த 2 செய்தியில எது சிறந்தது, எது மிகச் சரியானதுன்றத கம்பேர் பண்ணுவதற்காக அரபு மொழியில உச்சரிக்கப்படக்கூடிய சொல்லுதான் அசகு என்ற வார்த்தைங்க. இது மிகச் சரியானது ஒரு செய்தியை சொல்லி இது இதை விட மிகச் சரியானதுன்னா அப்ப அதற்கு எதிர்ப்பதமாக உள்ள இன்னொரு ஒரு செய்தியும் சரி என்று அர்த்தங்க. இது யதார்த்தமாக உள்ள வைக்க வேண்டிய ஒரு சொல், ஒரு அர்த்தம், நேரடி அர்த்தம் இதுதான். இதைத்தான் நம்ம அதுல சொன்னோம். அவருக்கு அசகுன்னு புகாரி இமாம் சொல்லி இருக்கிறாங்கன்னா இது இஸ்மு தஃப்லீல். இஸ்மு தஃப்லீல் என்ற அடிப்படையில புகாரி இமாம் என்ன விளக்குறாங்கன்னா, குத்தைலாவுடைய செய்தியை காட்டிலும் குதைபா அவர்கள் வழியாக அறிவிக்கக்கூடிய செய்தி அசகு என்று புகாரி இமாம் சொல்கின்றார்கள் என்றால் குத்தைலாவுடைய செய்தி சரியில்லை போக்குன்னு அர்த்தம் கிடையாது. இஸ்மு தஃப்லீல் என்ற அடிப்படையில கம்பேர் பண்றாங்க. புகாரி இமாம் கம்பேர் பண்றாங்க. இது மிகச் சரி, குத்தைலாவுடைய செய்தி சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்றதுக்கு நிறைய ஆதாரங்கள்லாம் அடுக்கடுக்கா போட்டோம். என்ன இப்னு சலாஹ் சொல்லக்கூடிய செய்தி, இந்த மாதிரி அடுக்கடுக்கான ஆதாரங்களை காட்டி இது இஸ்மு தஃப்லீல் என்ற அடிப்படையில தான் இதை சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு அடுக்கடுக்கான ஆதாரங்கள் சொல்றோம். இவர் சரியான ஆளா இருந்தா என்னங்க செஞ்சிருக்கணும்? இந்த மாதிரி இவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த இடத்துல அசகு என்ற வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம், இது அவங்க சொன்ன அர்த்தம் கிடையாது, அது இஸ்மு தஃப்லீல்லாம் கிடையாது. அதுக்கு எதிர்ப்பதமா உள்ள லைஃப் என்ற வார்த்தையை இதை நான் சொல்றேன் பாருங்கன்னு சொல்லி ஆதாரம் காட்டியிருக்கணுமா இல்லையா? அதுக்கு என்ன பதில் சொல்றாரு தெரியுமா? சம்பந்தம் இல்லாம ஏன் பேசுறீங்க, சம்பந்தம் இல்லாம தேவையில்லாததெல்லாம் எடுத்து கொண்டு பேசுறாங்க என்று சொல்லக்கூடியதை பாக்குறோம். அதுக்கு என்னென்ன எடுத்திருந்தாருன்னு பாருங்க.
அதாவது அசஹுல் குதுபி அவர் வாசிக்கிறார், அசஹுல் குதுபி அல் புகாரி, அசஹுல் குதுபி முஸ்லிம். விளங்கிட்டா? அதாவது கிரந்தங்களில் மிகவும் சரியானது புகாரி. அப்ப மத்த கிரந்தங்கள்லாம் தூக்கி வீசிடலாமா? கேள்வி. சரியா? அசஹுல் குதுபு கிரந்தங்கள் சில அறிஞர்கள் சொல்றாங்களா கிரந்தங்கள்ல மிகவும் சரியானது முஸ்லிம், அப்ப மத்த எல்லாம் தூக்கி வீசி விடலாமா? அப்படி என்று சொல்லி என்ன செய்யறாரு, சொல்லிக்கிட்டு வரார். அதே போல இமாம் புகாரி சொல்றாரு அசஹுல் அசானிது குல்லியா மாலிக் அன்-நாஃபி அன் இப்னு உமர். இஸ்னாதுகள் எல்லாம் மிக சரியானது. மாலிக், நாஃபி, இப்னு உமர் ரலியல்லாஹு வரக்கூடிய அந்த வரி தான் என்னது மிகவும் சரியானது இமாம் புகாரி சொல்கிறார். அப்ப மத்த எல்லா இஸ்னாதையும் விட்டுறலாமா? நாங்கள் புகாரி உள்ள ஆரம்ப 200 இஸ்னாதுகளை பிரட்டி பார்த்தோம், அதுல இப்படி 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 எல்லாம் வருதுன்னு பட்டியல் போட்டாங்க. பட்டியல் போட்டு அப்ப இதெல்லாம் பலகீனமா என்ன பேசுறீங்க அப்படின்னா புகாரி உள்ள அரவாசி இல்ல முக்காவாசி என்ன செஞ்சிடும், எல்லாமே போய்விடுமே. அப்படி என்று அசகு சம்பந்தமாக என்ன செய்யறாங்க, இப்படி ஒரு. அப்ப நான் யோசிக்கிறேன், இப்படித்தானா இந்த அசகு சம்பந்தமா ரிசர்ச் பண்றாங்க? இத சில சகோதரர்கள் தவறா விளங்கிட்டாங்க. இவங்க 200க்கும் மேற்பட்ட ஆதாரங்களை இதுக்கு வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி விளங்கி கால் பண்ணி கேட்டார்கள், என்ன இப்படி 200க்கும் மேற்பட்ட ஆதாரங்கள் வச்சுக்கிறாங்க. நான் சொன்ன உங்களுக்கு அப்படித்தான் விளங்க. காரணம் அவர் நேரடியா மறுப்பு சொல்றாங்க, நீங்க நினைக்கிறீங்க சம்பந்தமே இல்லாத விஷயத்தை கொண்டு வந்து என்ன செய்யறாங்க சம்பந்தப்படுத்தி இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் மறுப்பு வரும்போது நீங்க தெரிந்து கொள்வீர்கள் சொன்னேன். கேட்ட கேள்விக்கு ஆன்சர் இல்லாதவனையும் என்ன செய்யறாரு, ஆரம்ப வகுப்புல இருக்கிறாங்க, இவங்களுக்கு விளக்கம் தெரியல, இவங்களுக்கு ஹதீஸ் கலையை இவர்கள் படித்திருக்கிறார்களா என்று நமக்கு ஆச்சரியமா இருக்கின்றது. அந்த அளவிற்கு ஆரம்ப நிலையில் இருக்கின்றார்கள் என்று தேவையில்லாத விஷயங்களை பேசுறாரு. இவர் சரியான ஆளா இருந்தா உங்களுக்கு மறுப்புல கொடுத்திருக்கணும். நம்ம சொன்னோமா இல்லையா, இப்னு ஸலாஹ் இந்த வார்த்தையை சொல்றாங்களே, இது அசகுன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்களே, புகாரி அசகு அப்படின்னா அப்ப மத்த நூல்கள் எல்லாம் பலகீனம்னு சொல்லுவீங்களா? இப்னு ஸலாஹுடைய வார்த்தையின் அடிப்படையில இது நீங்க பலகீனம்னு சொல்ல தயாரா என்று அடுக்கடுக்கா கேள்வியை கேட்டோம்ல. இவர் என்ன செஞ்சிருக்கணும், ஒவ்வொன்றையும் சொல்லி இந்த மாதிரி அசகுன்னு சொல்லி இருக்கிறாங்க, இந்த அசகுன்ற வார்த்தைக்கு எதிர்ப்பத லைஃப், அப்ப இதுக்கு பின்னாடி உள்ள அவர் சொல்லாத அந்த நூல்கள் எல்லாம் லைஃப் அப்படின்னு சொல்லிருக்கணுமா இல்லையா? என்ன சொல்றாரு, இல்ல நீங்க சொன்னது நீங்க சொன்ன அர்த்தமும் இருக்கு, நான் சொன்ன அர்த்தமும் இருக்கு, சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அசகு என்பது சிறந்த அறிவிப்புகளில் எது மிக சிறந்தது என்று பயன்படுத்துறதுக்கும் பயன்படுத்துவாங்க. பலகீனத்தில் எது மிக பலகீனம், எது கொஞ்சம் பலகீனம் என்றதுக்கும் பயன்படுத்துவார்கள். பலகீனம் பலம் என்பதற்கும் என்ன செய்வார்கள், பயன்படுத்துவார்கள் என்பதற்கான ஆதாரங்களை நான் செஞ்சுக்கிறேன் போட்டிருக்கேன். அதை நம்ம ரிசர்ச்ல தான் வழங்கணும். அப்ப நான் என்ன அர்த்தம், நீங்க எங்கள்ட்ட ஆரம்ப நிலை ஆய்வாளர் ஒண்ணுமே இவருக்கு விளங்கல, இவங்க ஆரம்ப வகுப்புல இருக்காங்கன்னு சொன்னீங்களே, அப்ப இந்த ஆரம்ப வகுப்புல இருக்கக்கூடியவர்கள் சுட்டி காட்டியதை ஏற்றுக்கொண்டு நீங்க சொன்ன கருத்து இருக்கு, நான் சொல்ற கருத்து இருக்குன்னு சொல்றீங்களே, அப்ப இது வெட்ட வெளிச்சமாகுதா இல்லையா? யார் ஆரம்ப நிலையில இருக்கிறா, யார் ஆய்வு பண்றா அப்படின்றது விளங்குதா இல்லையா? நம்ம சொன்னதுக்கு அப்புறம் தான் இஸ்மு தஃப்லீல் ஒன்னு இருக்கின்றதே இவருக்கு தெரியுது சகோதரர்களே. அதுதான் உள்ள நிலைமை. இவர் என்ன விளங்கி இருக்காருன்னா, புகாரி இமாம் இந்த செய்தியானது அசகுன்னு சொன்னாங்க, ஹுதைபாவுடைய செய்தி அசகுன்னு சொன்னாங்கன்னா அப்ப குத்தைலாவுடைய செய்தி லைஃப்னு தான் இவர் விளங்கி இருக்கிறாரு. அந்த பழைய அந்த வீடியோ நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஹதீது மன்சூர் அஷ்பஹ் இந்தி வ அஸஹ். அப்துல்லா இப்னு யஸார் குத்தைலா வழியாக அறிவிக்கக்கூடிய அந்த செய்தியை விட என்னிடத்தில் அந்த செய்தி, அதாவது அந்த செய்தியை விட என்னிடத்தில் மிக ஆதாரபூர்வமானதும் பொருத்தமானதும் மன்சூர் இப்னு முஅத்தமிர் அறிவிக்கக்கூடிய செய்திதான் அப்படின்னு செய்றார் இமாம் புகாரியே சொல்றார். அதான் அந்த செய்தியை அவர் பலகீனப்படுத்துகிறார், அதே ஒரு சரி காணவில்லை. இவர் சரியான நேர்மையா, இவருக்கு உண்மையிலேயே இந்த அசகு என்ற வார்த்தை இஸ்மு தஃப்லீல் இவர் உண்மையிலேயே விளங்கி வைத்திருக்காருன்னு வைங்க, இவருக்கு ஹதீஸ் உசூல் தெரிஞ்சிருக்குன்னு வச்சிருக்கீங்க. இவர் என்ன செஞ்சிருக்கணும், இவர் விளக்கி இருப்பாரு. இது இந்த அசகுன்ற வார்த்தை இஸ்மு தஃப்லீல் என்ற அடிப்படையில் உள்ளது, மிகச்சரின்னு இவர் சொன்னார்னா குத்தைலாவுடைய செய்தி சரின்னு அர்த்தமாகும். ஆனால் நான் சொல்லுகின்றேன் இது லைஃப் என்று. புகாரி இமாம் அப்படிதான். காரணம் என்ன, அதுக்குண்டான காரண காரியத்தை விளக்கணுங்க. இப்ப உதாரணத்திற்கு நாம சொன்னோமா இல்லையா, அசையினுடைய நேரடி சொல் இது மிகச்சரி, இது இஸ்மு தஃப்லீல் என்ற அடிப்படையில தான் பயன்படுத்தப்பட்டுள்ளதுன்றதை நம்ம உள்ள உதாரணத்தை சொல்லி யதார்த்தமா உள்ள நேரடி அர்த்தத்தை வைத்து நாம விளக்கிவிட்டோம். இப்ப உதாரணத்தை உங்களுக்கு சொல்றதா இருந்தா இந்த சிங்கம் உதாரணம் சொன்னோமா இல்லையா, சிங்கம் கர்ஜித்தது, சிங்கத்துக்கு 4 கால் இருக்கு, அது கர்ஜித்ததுன்னு வர்றதா இருந்தால் இதுதான் அர்த்தம், இது நேரடி அர்த்தங்க. இப்போ ஒருத்தர் சிங்கத்துக்கு வேற ஒரு அர்த்தம் கொடுக்கறதா இருந்தா அவர் என்ன செய்யணும், அதுக்கு உண்டான காரண காரியத்தோடு அதை விளக்க வேண்டும்.
மேடையில் கர்ஜித்ததுன்னு வருதா? அப்ப மேடை என்ற வார்த்தை அந்த அர்த்தத்தை மாற்றுகின்றது. அப்ப அதுக்கு பேர் கரீனான்னு சொல்லுவாங்க. கரீனான்னா அரபி பேசக்கூடாதுன்னு சொன்னாலும் சொல்லுவாரு. அதுக்காக சொல்லிக்கிறேன். கரீனா என்றால் தக்க சான்று, சரியான சான்றுகளை சொல்லி இந்த மாதிரி இந்த இடத்துல சிங்கம் என்பதற்கு இன்ன பொருள் இல்ல, இது மனுஷனை குறிக்குது. இந்த இடத்துல மனிதன் ஏன் சொல்றோம்னா, மேடையில முழங்குனதாக சொல்லும் பொழுது அது மேடையில மனுஷன் தான் முழங்குவான், சிங்கம் மைக்கில பேசாது. இது இந்த மேடை என்ற வார்த்தை கரினாவாக அதனுடைய அர்த்தத்தை மாற்றுகின்றது. அப்ப இப்படி இவர் சொல்லி இருப்பாரே, ஆனா இப்படி ஆதாரம் காட்டி இருப்பாரே, ஆனால் இவருக்கு உண்மையிலேயே ஹதீஸ்களை விளங்கி இருக்கு, இவர் ஒரு ஆய்வாளர் ஏற்றுக்கொள்ளலாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு, சிங்கத்துக்கு நேரடி அர்த்தமே என்ன வைக்கிறாரு, இது மனுஷன்னு சொன்னா என்ன யாராவது ஒத்துக்குருவாங்களா? அந்த மாதிரிதான் இவர் வச்சாரு. புகாரி இமாம் அசகுன்னு சொன்னதை நேரடியாக லைஃப்னு சொல்லி இவர் சொல்றாரே, ஆனால் அதுக்கு எதிர்ப்பதமாக லைஃப் என்ற வார்த்தை, அப்ப மற்ற ஹதீஸ்னா லைஃப்னு குத்தைலாவுடைய செய்தி லைஃப்னு இவர் சொல்வாரே, ஆனால் அப்ப இவருக்கு இஸ்மு தஃப்லீல்னா என்னன்னு தெரியல. தெளிவாகுதா? அப்ப இஸ்மு தஃப்லீல் நம்ம எடுத்து இந்த ஒண்ணுமே தெரியாது இவருடைய பாணியில நம்ம ஆய்வாளர் கிடையாது தக்லீது பண்ணணும்னு சொல்றோமே, அந்த சையத் இப்ராஹிம் ஆகிய நான் எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆஹா அப்ப இஸ்மு தஃப்லீல் ஒண்ணு இருக்கோ அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் இஸ்மு தஃப்லீல் சம்பந்தமாவே தேட ஆரம்பிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் தேடி பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஆஹா இஸ்மு தஃப்லீல் ஒண்ணு இருக்குன்றதை விளங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, நீங்க சொல்ற அர்த்தமும் இருக்கு, நான் சொல்ற அர்த்தமும் இருக்கு, அப்ப நாங்க சொன்ன அர்த்தத்தை இப்ப ஏற்றுக்கொண்டீர்களா இல்லையா? அப்ப மறுக்கவில்லை என்பதன் மூலமாக இவர் ஆய்வாளர் கிடையாது, இவருக்கு இந்த விஷயம் விளங்கல அப்படின்றது உறுதியாகிவிட்டது. அதே மாதிரி உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டீர்களா சகோதரர்களே, 25வது அத்தியாயத்தில் 43வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான், மூமின்கள் மிகச் சிறந்த தங்குமிடத்தில் இருப்பார்கள். இங்க இந்த மிகச் சிறந்த என்ற வார்த்தை இஸ்மு தஃப்லீல் என்ற அடிப்படையில் நம்ம பயன்படுத்த மாட்டோம். காரணம் என்ன, மூமின்கள் மிகச் சிறந்த தங்குமிடத்தில் இருப்பார்கள் என்றால் இந்த இடத்துல ஹைர் என்ற அந்த வார்த்தை அது இஸ்மு தஃப்லீலாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல அந்த அர்த்தம் வைக்க மாட்டோம், மிகச் சிறந்தது அப்படின்ற அர்த்தம் வைக்க மாட்டோம். காரணம் என்ன, அதனுடைய அர்த்தம் அதுதான், மிகச் சிறந்தது என்ற அர்த்தம் தான் அது நேரடி அர்த்தம். ஆனால் இங்க இஸ்மு தஃப்லீலா அதை பயன்படுத்த மாட்டோம். காரணம் என்னன்னா, அல்லாஹ் வேற வேற இடங்கள்ல நரகவாசிகள் காபிர்கள் நரகவாசிகளா இருக்கிறாங்க, அவங்க அதை நின்றும் அதுல நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் பல இடங்கள்ல சொல்லி காட்டுகின்றான். அந்த வசனம் இந்த அர்த்தத்தை மாற்றும். இது கரினா, இது தக்க சான்றோட நம்ம சொல்லும் பொழுது அந்த இடத்துல வரக்கூடிய இந்த வசனத்துல வரக்கூடிய ஹைர் என்ற அந்த வார்த்தை அது இஸ்மு தஃப்லீலாக பயன்படுத்தப்படவில்லை அப்படின்னு நாம விளங்கிக் கொள்வோம். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா இப்ப இந்த அசகுன்னு நம்ம சொன்னோமே, அது இஸ்மு தஃப்லீல் என்ற அடிப்படையில தான் புகாரி இமாம் அவர்கள் இந்த ஹதீஸ குறித்து சொல்லும் பொழுது சொல்லி இருக்கின்றார்கள் என்பதை நாம நிறுவி இருக்கிறோம். இவர் இதை மறுக்கிறதா இருந்தா அதற்கு உண்டான தக்க காரணத்தை கொண்டு மறுக்கணும். கரீனா அதுக்கு என்ன சான்று, இதை நான் லைஃப்னு சொல்வதாக இருந்தால் புகாரி இமாம் எந்த அடிப்படையில லைஃப்னு சொல்கின்றார்கள் என்ற சான்று சொன்னாரா? சொல்லல. அப்ப இவர் எந்த அளவிற்கு இவருடைய ஆய்வு லட்சணம் இருக்கின்றது என்பதை இதன் மூலமா நீங்க விளங்கிக்கலாம். அதுபோல சகோதரர்களே, இவரிடத்துல நாம ஒரு பகிரங்க அறைகூல ஒண்ண விட்டிருந்தோம். அதாவது புகாரி இமாம் இந்த குத்தைலாவுடைய செய்தியை வைஃப் என்று சொல்லி இருக்கிறார்களா, ஆதாரம் காட்ட முடியுமா? ஏன்னா இவர் புகாரி இமாம் இதை லைஃப் என்று சொல்லி இருக்கிறார் என்று இவரே சொன்னாரு. அந்த அடிப்படை நம்ம என்ன கேட்டோம், இதுக்கு நேரடி ஆதாரம் காட்ட முடியுமா, இந்த மாதிரி புகாரி இமாம் சொல்லி இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நாம பகிரங்க அறைகோல் விட்டோம். அதுக்கு இவர் நம்ம இடத்துல கேட்கிறாரு, இத சஹீஹ்னு சொன்னாங்க ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேக்குறாருங்க. அசகண்ட வார்த்தை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன், இமாம் புகாரி சொல்கிறார் இந்த ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரக்கூடிய அந்த செய்தி தான் சஹீஹானது, மற்றது பலகீனமானதுன்னு இமாம் புகாரி சொல்கிறார் என்ற கருத்துப்படத்தான் நான் சொன்னேன். இமாம் புகாரி நஸ்ஸாக அந்த வார்த்தையை சொல்லவில்லை, ஆனா அசகண்ட வார்த்தையில் அந்த கருத்து இருக்கிறது, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஆனா அவங்க கேட்கிறாங்க வார்த்தையில காட்டுங்க. நான் திருப்பி ஒரு கேள்வி அவங்கள்ட்ட கேட்கிறேன். 43வது நிமிடம் 20வது செகண்ட்ல அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க, குத்தைலா அறிவிக்கக்கூடிய செய்தியை புகாரி இமாம் சஹீஹ் என்று சொன்னார் அப்படி என்றார். 43வது நிமிடம் 20வது செகண்ட்ல குத்தைலா அறிவிக்கக்கூடிய செய்தியை இமாம் புகாரி சஹீஹ் என்று சொன்னார். காட்டுங்க பாப்போம், இத இமாம் புகாரி குத்தைலா அறிவிக்கக்கூடிய செய்தியை சஹீஹ் என்று சொன்னார் என்று காட்டுங்க பாப்போம். இந்த அளவுக்கு இவருடைய ஆய்வு திறமை குடிகட்டி பறக்குதுன்னு பாத்துக்கிறீங்க. அதாவது அசஹீஹ் என்ற சொல்லினுடைய நேரடி அர்த்தம் மிகச் சரியானது.
அப்ப வந்து ஒரு செய்தியை வந்து அசகுன்னு புகாரி இமாம் சொன்னாங்கன்னா அதோடு ஒப்பிடக்கூடிய இன்னொரு செய்தி சஹீஹ்னு அர்த்தம். அந்த அடிப்படையில குத்தைலாவுடைய செய்தி சஹீஹ்னு நம்ம நேரடி அர்த்தத்தின் அடிப்படையில் சொல்றோம். ஆனா இவர் என்ன செய்யறாருன்னா உல்டாவா நம்மள்ட்ட எதிர்த்து திருப்பிக்கிட்டு கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? குத்தைலாவுடைய செய்தி சஹீஹ்னு சொன்னதுக்கு ஆதாரம் இருக்கா? அதுதான் ஆதாரம். அசகுன்னு சொல்லி ஹுதைபாவுடைய செய்தி அசகுன்னு சொன்னதுதான் குத்தைலாவுடைய செய்தி சஹீஹ் என்பதற்கு ஆதாரம். அதை விட்டு இவர் என்ன செய்யறாருன்னா, இப்ப உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா சிங்கம் என்பதற்கு என்ன நேரடி அர்த்தம்? அது ஒரு மிருகம் அப்படின்றத நேரடி அர்த்தம். நம்ம அசகு என்பது இஸ்மு தஃப்லீல் என்ற அடிப்படையில நேரடி அர்த்தத்தை சொல்றோம். ஆனா இவர் என்ன செய்யறாரு? சிங்கம் என்பதற்கு மனுஷன்றதுக்கு ஆதாரமா வேற ஒரு அர்த்தத்தை வைக்கிறாரு. அகராதியில உள்ள அர்த்தத்தை விட்டு வேற ஒரு அர்த்தத்துக்கு தாவுறால் தான் ஆதாரம் காட்டணும். ஆனா இவர் நம்மள்ட்ட திருப்பி கேட்கிறாரு, என்ன சிங்கம்னு சொன்னீங்கல்ல, சிங்கம் என்பதற்கு அது ஒரு மிருகம் தான் நீங்க சொல்றீங்கல்ல, மிருகன்றதுக்கு ஆதாரம் காட்டுங்க அப்படின்ற. நாங்க ஏன் ஆதாரம் காட்டணும்? சிங்கம்னாலே அது மிருகம் தானே, அதுதானே அகராதியில உள்ள பொருள். அதை விட்டு இவர் வந்து சிங்கத்துக்கு வேற ஒரு அர்த்தம் வைக்கிறாரு. மனுஷன்னு சொல்றாருன்னா மனுஷன்றதுக்கு என்ன ஆதாரம் நம்ம கேட்கிறோம். அதுக்கு இவர் என்ன திருப்பி கேட்கிறாரு? சிங்கம் என்பது விலங்குன்றதுக்கு என்ன ஆதாரம்? எப்படி எந்த ஒரு அறிவாளியா இப்படி கேட்பாங்களா? ஒரு ஆய்வாளர் இப்படி கேட்பாரா? இவர் எந்த அளவிற்கு ஆரம்ப நிலையில இருக்கிறார் என்பதற்கு இது ஒரு கூடுதல் ஆதாரம் சகோதரர்களே. இதன் மூலமா தெரிய வருவது என்னன்னா சகோதரர்களே, அசகு என்ற அந்த வார்த்தைக்கு இஸ்மு தஃப்லீல் என்ற அடிப்படையில மிகச் சரி என்பதுதான் சரியான பொருள். எந்த ஒரு செய்தி கம்பேர் பண்ணப்படுகின்றதோ அந்த செய்தியானது சரி என்பதுதான் பொருள். இந்த அடிப்படையில தான் புகாரி இமாம் அவர்கள் அந்த ஹதீஸ வந்து அசகுன்னு சொல்லி இருக்கின்றார்கள். அதை நாம வந்து இப்போ சொன்ன உதாரணங்கள் மூலமா நிலைநாட்டி விட்டோம். அதே நேரத்தில் சில இடங்கள்ல என்ன ஆகும்னா, இந்த அசகு என்ற வார்த்தையை மற்ற ஒப்பிடக்கூடிய அந்த பொருளோடு சேர்த்து கம்பேர் பண்ணும் பொழுது அந்த அர்த்தம் வராத ஒரு நிலைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு சிக்கலான ஒரு நிலை ஏற்படும். அப்படிப்பட்ட நிலையில மட்டும் என்ன ஆகும்னா, அதனுடைய நேரடி பொருள் இல்லாம வேற ஒரு பொருளை பயன்படுத்தப்படும். உதாரணத்திற்கு இந்த சிங்கம் உதாரணம் சொன்னோமா இல்லையா? சிங்கம் என்பதற்கு நேரடி சொல் வந்து நேரடி அர்த்தம் வந்து அது ஒரு வனவிலங்கு, அது ஒரு மிருகம் தான். அந்த ஒரு அர்த்தம் தான் பயன்படுத்த வேண்டும். அதுதான் அகராதியில உள்ள ஒரு பொருள். அந்த அடிப்படையில சிங்கத்துக்கு இதுதான் பொருள். அதே நேரத்தில் சிங்கம் மேடையில் கர்ஜித்தது அப்படின்னு வந்துச்சுன்னா, அப்ப இந்த மேடை என்ற வார்த்தை சிங்கத்திற்கு அதனுடைய நேரடி பொருள் கொடுப்பதற்கு தடையாக இருக்கின்றது, நேரடி பொருள் கொடுப்பதற்கு இடையூறாக வந்து இருக்கின்றது. அப்ப இதுக்கு என்ன பொருள் கொடுப்போம்? அகராதியில உள்ள சொல்லை விட்டு இது வந்து வனவிலங்குன்னு கொடுத்தா இந்த இடத்துல பொருந்தாது. அந்த அடிப்படையில நம்ம வந்து மனுஷன் அடிப்படையில மனுஷன் விளக்கம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இதுதான் வந்து அனைத்து மொழி வழக்குலையும் உள்ள விஷயங்க. இந்த ஒரு விஷயத்தை இவர் வந்து விளங்கிக்கலாம். என்ன செய்யறாரு? இஸ்மு தஃப்லீல் என்று அந்த புகாரி இமாம் அங்கே நாடினது, அதையோட கம்பேர் பண்ண அந்த ஹதீஸானது இது மிகச் சரி, அது சரி என்ற அடிப்படையில் தான் நாடி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் சில இடங்கள்ல சில சிக்கலான விளக்கம் கொடுக்க முடியாத, இந்த எப்படி வந்து மேடையில சிங்கம் கர்ஜித்ததுன்னு சொல்றோமோ அந்த மாதிரியான இடங்கள்ல சரியான பொருள்ல இருந்து நேரடி பொருள்ல இருந்து வேற ஒரு பொருளுக்கு மாறுகின்றார்கள். அப்படி மாறின சில இடங்கள் இருக்கின்றது புகாரில. அதாவது வந்து இந்த அசகுன்னு சொன்னதுக்கு எதிர்ப்பதமா உள்ள செய்தி வந்து லைஃபாக இருக்கின்றது. அந்த மாதிரி வந்து காரண காரியங்களோட விளக்கப்பட்டு பல அறிஞர்கள் வந்து இது எப்படியா அசகு என்ற புகாரி இமாம் பிரயோகப்படுத்தி இருக்கக்கூடிய அந்த வாசகம் அது வந்து இஸ்மு தஃப்லீல் என்ற அடிப்படையில வச்சு பொருள் கொடுத்தோமே, ஆனால் அந்த ஹதீஸானது எதிராக உள்ள ஹதீஸ் இருக்குல்ல, அந்த ஹதீஸ் அது லைஃப் ஆகி இருக்கின்றது. அப்ப லைஃபுக்கு வந்து அது எதிராக உள்ளதை வந்து அசகுன்னு சொல்லிட்டாங்களே, அப்ப இதுக்குண்டான காரண காரியங்களை ஆய்வு பண்ணி இது லைஃப் ஆகிருக்கின்றதுன்னு சில விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்க. அதை எடுத்துக்கொண்டு இவர் என்ன போடுறாருன்னா, இங்க பாத்தீங்களா அசகுன்னு உள்ளதுக்கு வந்து எதிர்ப்பதமா உள்ளது லைஃபா இருக்குல்ல, அப்ப நான் இந்த அடிப்படையில் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து மனமுரண்டாக அந்த மாதிரியான இதுகளை காட்டுறாரு. நம்ம என்ன செய்யறோம்னா, இப்ப புகாரில உள்ள பட்டியலை இப்ப நம்ம போடுறோம். புகாரி இமாம் வந்து அசகு என்ற வார்த்தையை இஸ்மு தஃப்லீல் என்ற அடிப்படையில பயன்படுத்தினதுக்கு உண்டான ஆதாரத்தை நாம காட்டுறோம். இப்ப ஒவ்வொரு ஆதாரமா நம்ம பார்ப்போம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா சகோதரர்களே, புகாரியில 3424வது செய்தியில அதாவது வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரே இரவுல பல மனைவிமார்களிடத்துல வந்து உடல் உறவு கொண்டார்கள் அப்படின்ற ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது.
இந்த செய்தியை பொறுத்தவரைக்கும் இந்த செய்தியை அடிப்படையில் நம்ம ஏற்றுக்கொள்வதில்லை. இது குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸ் என்ற அடிப்படையில் நாம் இதை மறுக்கிறோம். அல் குர்ஆனுக்கு முரண்படும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் என்ற தலைப்புல தான் அவர் விவாதத்துக்கே கூப்பிட்டிருக்காரு. அந்த தலைப்புல தான் அவரோட நம்ம விவாதம் பண்ண போறோம். கூடுதல் தகவலுக்காக இங்க பதிவு பண்ணிக்கிறோம். அந்த விவாதத்துல இது சம்பந்தமா இது ஆதாரபூர்வமான ஹதீஸா இல்லையா, குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய எந்த மாதிரியான முரண்படுது என்பதை நாம நிரூபிப்போம். அது இங்க டாபிக் இல்ல. இது நாம உதாரணத்துக்கு இந்த ஹதீஸையா இங்க கொண்டு வர்றோம்னா, இந்த ஹதீஸ்ல புகாரி இமாம் அவர்கள் 3424வது செய்தியா ஒரு செய்தியை பதிவு பண்றாங்க. அந்த செய்தியில ஒரே இரவுல 70 மனைவிமாரிடத்துல உடலுறவு கொண்டார்கள் என்ற செய்தியை புகாரி இமாம் பதிவு பண்றாங்க. புகாரி இமாம் பதிவு பண்ணிட்டு சொல்றாங்க, 90 மனைவி இடத்துல போனாங்கன்னு சொல்லி வர்றதுதான் அசகு அப்படின்னு சொல்லி புகாரி இமாம் அந்த இடத்திலேயே அந்த ஹதீஸ்லயே கோடு பண்ணி காட்டுறாங்க. அப்பனா என்ன அர்த்தம்? இதுல இருந்து என்ன தெரிய வருது? புகாரி இமாம் இந்த அசகுன்னு சொன்னதுல என்ன நாடி இருக்கிறாங்க? 90 மனைவிடத்துல போனாங்க என்பதுதான் மிக சரி, 70 என்பது சரி லைஃபா. அது இவர் சொன்ன அடிப்படையில மத்தது லைஃபா இருக்குமே. ஆனால் அப்ப புகாரி இமாம் லைஃப பதிவு பண்ணாங்களா? அதே மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா 90 மனைவிடத்துல போனாங்கன்றது 6639வது செய்தியாகவும் 6730வது செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது அது அசகு. அதே நேரத்தில் 5242ல 100 மனைவிடத்துல போனாங்கன்றதையும் புகாரி இமாம் தான் பதிவு பண்ணிருக்கிறாங்க. அதே மாதிரி அசகுக்கு மாற்றமா 7469ல 60 மனைவிடத்துல போனாங்க உள்ள செய்தியையும் புகாரி இமாம் தான் பதிவு பண்ணிருக்கிறாங்க. 90ஐ தவிர மற்ற மாதிரி வரக்கூடிய 60, 100 எல்லாமே இவருடைய பாணியில என்ன, இவருடைய பார்வையில, இந்த சூனியக்காரருடைய பார்வையில அதெல்லாம் லைஃப். அப்ப லைஃப்னு சொல்லுவீங்களா? அப்ப இந்த இடத்துல புகாரி இமாம் என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, இது அசகு, இது அது மிகச்சரி, இது சரி. அதுல வரக்கூடிய சில அறிவிப்பாளர்களுடைய அந்த தரத்தை வைத்து முடிவு பண்ணிருக்கலாம். அந்த அடிப்படையில இது அசகுன்னு சொல்றாங்க. இப்ப இதுக்கு இந்த சூனியக்காரர் என்ன பதில் சொல்லுவாரு? சஹீஹ்னு நினைச்சுதானே இதை பதிவு பண்ணிருக்கிறாங்க. அது லைஃபா இருந்தால் அதிகம் புகாரில வருது. அப்ப இதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா சகோதரர்களே, புகாரில 6939ல புகாரி இமாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஹதீஸை பதிவு செய்து விட்டு அந்த ஹதீஸ்ல ஹாஹ்ன்ற ஒரு இடத்தை பத்தி குறிப்பிடப்படுதுங்க. அதுல அந்த இடத்திற்கு ஹாஜ் என்ற பெயரும் குறிப்பிடப்படுகின்றது. புகாரி இமாம் என்ன செய்யறாங்க, 6939வது செய்தியா ஹாஜி என்ற இடத்தை குறித்து சொல்லப்பட்டுள்ள ஹதீஸை தான் பதிவு பண்றாங்க. பதிவு பண்ணிட்டு இந்த இடத்துல ஹாஜ்ன்ற அந்த இடத்துக்கு பேர் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஹாஹ் என்ற ஒரு அந்த பேரு தான் சரியானது, அதுதான் அசகு என்று சொல்லி புகாரி இமாம் பதிவு செய்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இவருடைய வாதப்பிரகாரம் என்ன ஆகும்? ஹாஹ்ன்றது அசகு அப்படின்னா அப்ப ஹாஜ் லைஃப் நாய் பேருமே, லைஃபான செய்தியா புகாரி இமாம் பதிவு பண்ணாங்க. புகாரி இமாம் தான் எது லைஃப் என்று கருதுகின்றார்களோ அந்த செய்தியை பதிவு பண்ண மாட்டார்கள் என்பதை நாமும் ஒற்றிருக்கிறோம். அந்த சூனியக்கார கும்பலும் ஏற்றிருக்கின்றார்கள். அப்ப 2 பேரும் ஏற்றிருக்கிறோமா இல்லையா? புகாரி இமாம் லைஃப பதிவு பண்ண மாட்டார்கள். அந்த இடத்திற்கு பேர் ஹாஹ் அப்படின்றதுதான் சரியானது, அதுதான் அசகு அப்படின்னா, அப்ப இடத்தினுடைய பேர் ஹாஜின் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பதிவு பண்ணிருக்கிறாங்களே, அப்ப அது லைஃபா? லைஃப பதிவு பண்ணாங்களா? அதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? இந்த செய்தியை அவரும் தன்னுடைய அந்த மறுப்புல சுட்டி காட்டி இருக்கிறாரு. அது அவருக்கே எதிரானதா இருக்குன்றதை அவர் வழங்கிக்கல. அடுத்து பாத்தீங்கன்னா சகோதரர்களே, புகாரி இமாம் பாடத்திற்கு தலைப்பிடுகின்றார்கள். வீட்டை தவிர வெளியில் மனைவியை வெறுக்கலாம் அப்படின்ற தலைப்பு. அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, அல்லாமல் வெளியே உன்னுடைய மனைவியை வெறுக்காதே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதா இன்னொரு செய்தி வருதுங்க. அதை சொல்லிவிட்டு புகாரி இமாம் என்ன சொல்றாங்க, பாட தலைப்பு என்ன? வீட்டுக்கு வெளியே மனைவியை வெறுக்கலாம் அப்படின்றத பாட தலைப்பு. சொல்லிவிட்டு வல் அவ்வளவு அசகு, முதல்ல நான் சொன்ன தலைப்பு போட்டேன்ல அது அசகு. அப்ப பின்னாடி உள்ளது லைஃப்னு அர்த்தமா? வீட்டை தவிர வேற வெளியே மனைவியை வெறுக்காதீங்க அப்படின்னு வரக்கூடிய செய்தி லைஃப்னு சொல்லுவாங்களா? இப்னு ஹஜர் அவர்கள் அழகா விளக்கம் சொல்றாங்க. எப்படி விளக்கம் சொல்றாங்க? அதாவது இதை கொண்டு புகாரி இமாம் நாடுறது என்னன்னா, இந்த வீட்டை தவிர வெளியே மனைவியை வெறுக்கலாம் என்பது அசகு. அதே நேரத்தில்
வீட்டை தவிர வெளியே மனைவியை வெறுக்காதே அப்படின்னு வரக்கூடிய அந்த செய்தி கொஞ்சம் தரத்துல கம்மி இருந்தாலும் அதுவும் ஆதாரத்திற்குரியதுதான் அப்படின்னு சொல்லி இப்னு ஹஜர் அவர்கள் அழகா விளக்கம் சொல்றாங்க. அப்ப நம்ம சொன்ன அடிப்படையில தானே இது கரெக்டா வருது. இஸ்மு தஃப்ரீத் என்ற அடிப்படையில மிகச்சரி, இது சரி. அப்ப லைஃப பதிவு பண்ணாங்கன்ற மாதிரி ஆயிப்போயிடும், அந்த செய்தி லைஃப்னு ஆயிப்போயிடும். அப்படி இல்லை என்பதை இப்னு ஹஜர் அவர்கள் அழகாக விளக்குகின்றார்கள். அடுத்து பாத்தீங்கன்னா சகோதரர்களே, புகாரில 5189வது செய்தியாக புகாரி இமாம் ஒரு செய்தியை பதிவு பண்ணிருக்காங்க. அந்த செய்தியிலேயே புகாரி இமாம் தெளிவுபடுத்துறாங்க. அதுல ஒரு வார்த்தை வருகின்றது, அத்தக்கம்மஹு, அதாவது மீம் வைத்து அத்தக்கம்மஹு என்ற வார்த்தை அதுதான் அசகு. ஆனா அந்த புகாரி இமாம் பதிவு பண்ண ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா அத்தக்கன்னஹு நூன் வைத்து வருது. அத்தக்கன்னஹுன்றது சஹீஹ். அதே நேரத்தில் அத்தக்கம்மஹு அப்படின்றதுதான் அசகு அப்படின்னு சொல்லி பதிவு பண்றாங்க. அப்போ இவர் சொன்ன அடிப்படையில பார்த்தா அத்த கண்ணகுன்னு பதிவு பண்ணிருக்காங்களே, அது லைஃப்னு வருமா இல்லையா? அப்ப புகாரி இமாம் லைஃப பதிவு பண்ணாங்களா? இன்னும் சொல்ல போனா இப்னு ஹஜர் அவர்கள் சொல்றாங்க, புகாரி இமாம் அவர்கள் அசகையும் பதிவு பண்ணியிருக்கிறார்கள், சஹீஹையும் பதிவு பண்ணியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இவரு சொன்ன அடிப்படையில பார்த்தா எல்லாம் உல்டாவா வரும். ஆனால் அசகு என்பதற்கும் சஹீஹ் என்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை அழகா இதிலிருந்து விளங்கிக்கிறலாம்.